सप्त प्राकार मध्ये सरसिज मुकुलोद्भासमाने विमाने कावेरी मध्यदेशे मृदुधर पणिराट भोगि पर्यंग भागे निद्रा मुद्रा विरामं कटिनिकटशिरः पार्श्वविन्यस्तहस्तम् पद्मादात्रीकराभ्यां परिचितचरणं रंगराजं भजेऽहम् ஆராத அருளமுதம் பொதிந்த கோயில் அம்புயத்தோன் அயோத்தி மன்னர் களித்த கோயில் தோளாத தனி வீரன் தொழுத கோயில் துணையான வீடனர்க்கு துணையாம் கோயில் சேராத பயனெல்லாம் சேர்க்கும் கோயில் செழுமறையின் முதலெழுத்துச் சேர்ந்த கோயில் தீராத வினையனைத்தும் தீர்க்கும் கோயில் திருவரங்கமெனத் திகழும் கோயில் தானே. ஸ்ரீமதே ஸ்ரீரங்கநாயிகா சமேத ஸ்ரீரங்கநாத பரபிரம்மனே நமஹ. ஸ்ரீரங்கம் பெரிய கோயிலில் ஆதி பிரம்மோற்சவம்னு சொல்லக்கூடிய பங்குனி பிரம்மோற்சவத்திலே 6ஆம் திருநாள் அன்னைக்கு சுவாமி நம்பெருமாள் உறையூர் திவதேசத்துக்கு புறப்பட்டருளி உறையூர் நாச்சியாரான கமலவள்ளி நாச்சியாரோடைய கூட ஏகாசனத்திலே சேர்த்தியிலே எழுந்தருளியிருந்து சேர்த்தி சேவை சாதித்து 7ஆம் திருநாள் உற்சவத்தன்னைக்கு பின்மாலை வெளியாண்டாள் சன்னதியிலே மாலை மாற்றிக்கொண்டு கண்ணாடி அறைக்கு எழுந்துள்ளக்கூடியதான வைபவம் ரொம்ப ஆச்சரியமாக நடந்தது. சுவாமி நம்பெருமாள் கண்ணாடி அறைக்கு எழுந்தருளி விசேஷமான திருவாபரணங்களை எல்லாம் களைந்து ஏகாந்தமாக எழுந்தருளி அன்னைக்கு கார்த்தாலேருந்து சாயங்காலம் வரைக்கும் பக்தாளுக்கெல்லாம் சேவை சாதித்துக் கொண்டிருந்தான். எம்பெருமான் ஏன் கண்ணாடி அறையில் எழுந்தருளி இருக்கணும், அதுவும் ஏகாந்தமா அப்படின்னா, பிரம்மோற்சவம் ஆரம்பித்து சில வாகனங்கள்ல உபயநாச்சிமாரோடும் சில வாகனங்கள்ல பெருமாள் மட்டும் தனியாகவும் புறப்பாடு கண்டருள்வது வழக்கம். 6ஆம் திருநாள் அன்னைக்கு நந்தசோழனுடைய குமாரத்தியான கமலவல்லி நாச்சியாருடைய திரு அவதார நன்னாளானபடியினாலே, அவளை திருமணம் செய்து கொண்ட நாளானபடியினாலே அவளோடு சேர்ந்து ஏகாசனத்திலே சேர்த்து சேவை சாதிக்க வேண்டும் என்பதற்காக எம்பெருமான் வழக்கத்தை விடவும் ரொம்ப சீக்கிரமா கடுக எழுந்துண்டு விசேஷமான திருவாபரணங்களையும் திருப்பரிவட்டங்களையும் சாத்திக் கொண்டு ஆச்சரியமா ரொம்ப துவரையோடு கூட உறையூருக்கு எழுந்தருளி உறையூர் நாச்சியாருடையதான திருநக்ஷத்திர நன்னாள்ல அவளோடு கூட சேர்த்தி உற்சவம் கண்டருளி ஸ்ரீரங்கத்துக்கு திரும்பி வந்தான். உபயநாச்சிமார்களை பெருமாள் கூட அழிச்சுட்டு போலையே, அப்படி எங்க போயிருப்பார் அப்படின்னு உபயநாச்சிமார்களுக்கு லேசான ஒரு சந்தேகம் பெருமாள் பேர்ல. பெருமாள் வீதி உற்சவத்துக்கு எல்லா வாகனத்திலும் நம்ம அழிச்சுட்டு போறதில்லை. சில வாகனங்கள்ல நாம 2 பேரும் கூட போறோம், சில வாகனங்கள்ல பெருமாள் மட்டும் எழுந்தருள்றார். இன்னைக்கு பெருமாள் நம்மளை விட்டுட்டு தனியா போனது விஷயம் இல்ல. ஆனால் வழக்கத்தை விட அத்தனை சீக்கிரம் இருட்டுல ஏன் போனார் பெருமாள்? அதே மாதிரி பெருமாள் புறப்பாடு கண்டருளினா ஒரு 1:30 மணிலேருந்து 2 மணி அவகாசத்துல திரும்பி சன்னதிக்கு வந்துடணுமே, அதுதான் அவருடைய வழக்கம். இந்த பங்குனி பிரம்மோற்சவத்துல பெருமாள் புறப்பாடுன்னு சொன்னா சித்திரவேதி எழுந்தருளி வந்துடணும் கோவிலுக்கு. அதுக்கு எத்தனை மணி ஆகும்? அதிகபட்சம் 2 மணி காலம் ஆகும். அப்படி ஆகியும் வரல. சாயங்காலம் புறப்பாடு உண்டு, சாயங்காலம் புறப்பாடும் கண்டருளல. பிமால 3 மணிக்கு புறப்பட்டவர் இன்னும் வந்து சேரல. மறுநாள் கார்த்தால 5 மணிக்கு வரையறனா எங்க போனார் பெருமாள் அப்படின்னு ஒரு சந்தேகமும் கோபமும் உபயநாச்சிமாருக்கு உண்டு. இது பெருமாள் தெரிஞ்சு விட்டார். உபயநாச்சிமார்கள் எப்படி இருக்கா அப்படின்னு கைங்கரியபரால கேட்டார். பெருமாளை வாழை விட்டுட்டு நேத்து பிமால போய் இன்னைக்கு பிமால திரும்பி வந்ததுனால உங்க பேர்ல சந்தேகமும் கோபமும் கலந்துருக்கா அப்படின்னு உபயநாச்சிமார்களுக்கு கைங்கரியம் பண்ணக்கூடிய சேடிமார்கள், அதாவது சேவடிமார்கள்னு பேரு. உபயநாச்சிமார்கள் திருவடி வாரத்துல அவளுடைய பக்தாலா இருந்துட்டு கைங்கரியம் பண்ணக்கூடிய பணிப்பெண்கள் மாதிரி அவா பெருமாள் இடத்துல சொன்னான். ஏன் என்ன காரணம் அப்படின்னா, அவளை விட்டுட்டு போனது ஒண்ணும், எங்க போறாங்கன்னு சொல்லாமையே போயிட்டு வந்தாங்க அது ஒண்ணும், சமயத்துக்கு வரலன்றது ஒண்ணும், சாயங்காலம் புறப்பாடு கண்டருளல அவளிடத்துல ஒரு வார்த்தை பேசாம சன்னதிக்கு வராம தனியா இருக்கீங்கன்ற காரணத்தினாலே உங்க மேல சந்தேகம் வளர்த்துண்டு போறது அவளுக்கு, அதனால கோபத்துல இருக்கா அப்படின்னு சொன்னான். உடனே நம்பெருமாள் என்ன பண்ணார், அவளை சமாதானப்படுத்தலான்னு சொல்லி உபயநாச்சிமார்களுடைய சேடிமார்களிடத்துல ஒரு விஷயம் சொல்லி அனுப்புறார். எனக்கு உடம்பெல்லாம் ஒரே அசதியா இருக்கு,
எனக்கு கொஞ்சம் சுசுரூஷ பண்ணா தேவலாமா இருக்கும். உபயநாச்சிமார்கள் போகநாச்சியார்கள் தானே, போகார்ச்சைன்னு சொல்லக்கூடியவா தானே. எனக்கு ரெண்டு பக்கமும் இருந்துட்டு எனக்கு தேவையான பணிவிடைகள், கைங்கரியங்கள், சுசுரூஷகள் எல்லாம் பரவா தானே. எனக்கு இந்த மாதிரி சரீரம் கொஞ்சம் அசக்தமா இருக்குன்னு சொல்ற சமயத்துல அவ எனக்கு ஏதானும் கொஞ்சம் சிரம பரிகாரம் பண்ணி விட்டா நன்னா இருக்கும் அப்படின்னு நான் சொன்னேன்னு அவள் இடத்துல சொல்லுங்க. பெருமாள் பயண கலைப்புல ரொம்ப முடியாம இருக்கார், அவருக்கு ஏதானும் சுசுரூஷ பண்ணா நன்னா இருக்கும்னு ஆசைப்படுறாருன்னு சொல்லுங்கன்னு சொன்னார் பெருமாள். இந்த சேடிமார்கள் போய் உபயநாச்சிமார்கள் இடத்துல சொன்னா உபயநாச்சிமார்கள் பெருமாள் சாதிக்கிறது வாஸ்தவம் தானே, பெருமாள் பேர்ல சந்தேகம் இருந்தா என்னன்னு கேட்டு தெளிவு பண்ணலாம், பெருமாள் பேர்ல கோபம் இருந்தா சண்டை போட்டுக்கலாம், ஆனா பசிக்கிறதுன்னு சொல்றச்ச சாதம் போட வேண்டாமோ, உடம்பு சிரமமா இருக்கு களைப்பா இருக்குன்னு சொல்றச்ச வேணும்ன்ற சுசுரூஷையை பண்ண வேண்டாமோ. அப்படி பண்ணலன்னா அங்க நிஜமான காதல் இருக்கிறது. நமக்கு நம்பெருமாள் இடத்துல இருப்பது வாஸ்தவமான காதல். ஆகையினாலே பெருமாளுக்கு எப்ப என்ன தேவையோ அதை பண்ணக்கூடியதுதான் போகாரட்சைகளா இருக்கக்கூடிய ரெண்டு நாச்சியார்களுடைய காரியம்னு சொல்லி உடனே உபயநாச்சிமார்கள் கர்ப்ப கிரகத்திலேருந்து கண்ணாடி அறைக்கு சேர்ந்தா விட்டு நம்பெருமாள் உபயநாச்சிமார்களோடு கூட ஆச்சரியமா ஜலக்கிரீட்டைன்னு சொல்லக்கூடிய ஜலத்தை ஒருத்தர் மேல ஒருத்தர் வாரி இறைச்சிண்டு விளையாடக்கூடியதான விளையாட்டு, சூர்ணாபிஷேகம்னு சொல்லக்கூடியதான மஞ்சப்பொடியை கொண்டு பண்ணக்கூடியதான அபிஷேகம். உடம்பு களைப்பா போயிடுத்து, பிரயாண களைப்பு, யுத்த களைப்பு, அசதி இதெல்லாம் இருக்கும்னா நல்ல பசுமஞ்சளை அரைத்து உடம்புல பூசி 10 போல போட்டு வெந்நீர் தீர்த்தத்தினால திருமஞ்சனம் பண்ணி வச்சா உடல் களைப்பெல்லாம் போறது வழக்கம்னு சொல்றது அந்த காலத்து வழக்கம். அதனால மஞ்சப்பொடி சூர்ணத்தினாலே, இடித்த மஞ்சப்பொடி சூர்ணத்தினாலே சூர்ணாபிஷேகமும் நம்பெருமாளுக்கு நடத்தி வைத்து இப்ப எல்லாம் ஒண்ணு சேர்ந்துட்டா. உபயநாச்சிமார்கள் பெருமாள் பேர்ல கோபமா இருந்தா, சந்தேகம் இருந்தது, பெருமாள் ஜலக்கிரீட்டை சூர்ணாபிஷேகம் எல்லாம் அவளோட சேர்ந்து அவளுக்குள்ள ஒரு இணக்கமான உறவு ஏற்பட்டு பெருமாள் பேர்ல உபயநாச்சிமார்களுக்கு இருந்த கோபம் போயிடுத்து. இப்ப பெருமாள் பேசினார், எதனால என் மேல கோபமா இருக்கீங்கோ, உங்களை விட்டுட்டு போனேன்னா அதெல்லாம் விடுங்க. ஆச்சரியமா நம்ம பங்குனி திருநாள் உற்சவம் நடந்துட்டு இருக்கு, முந்தா நாள் சாயங்காலம் புறப்பாடு போனோம் நம்ம 3 பேரும் சேர்ந்து, அதோட சரி இப்ப வாங்கோ எல்லாருமா சேர்ந்து புறப்பாடு கண்டருளலான்னு அவளை சமாதானம் பண்ணி பெருமாள் தோழிக்கினியான்ல ஸ்ரீதேவி பூமிதேவி சமேதரா உபயநாச்சிமாரோடு கூட கண்ணாடி அறையில இருந்து சந்தன மண்டபம் வழியா வெளியில வரையர் பெருமாள் செங்கமல நாச்சியார் சன்னதி முன்னால இருக்கக்கூடிய கொட்டாரத்திலே நெல் அளவு கண்டருள்றார். அகில லோகங்களுக்கும் எல்லா சொத்துக்கும் ஐஸ்வர்யத்திற்கும் ஒரே அதிபதியாக இருக்கக்கூடியவன் எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணன் ஸ்ரீரங்கராஜா. அவன் தன்னுடைய சொத்து என்ன இருக்குன்னு கணக்கு பார்க்கக்கூடியதான உற்சவம்னு சொல்றாய்த்த. நம்பெருமாளுக்கு சொந்தமான வயல்வெளிகள்ல இருந்து வரக்கூடியதான நெல் தானியங்களை பதப்படுத்தி வைக்கிறா, எத்தனை தூரம் விளைச்சல் வந்திருக்குன்னு கைங்கரியப்பரா அளந்து பெருமாளிடத்துல இத்தனைப்படி நெல் வந்திருக்குன்னு கணக்கு சொல்லக்கூடியதான உற்சவம் போல இந்த நெல் அளவைன்னு சொல்லக்கூடியதான உற்சவம் நடக்கிறது. ஒரு எஜமானனா இருக்கிறவன் தன்னுடைய தர்மபத்தினியோட சேர்த்துதான் அந்த குடும்பத்துக்கோ அந்த சொத்துக்கோ எஜமானனா இருந்துட்டு இருக்கான். இவனுக்கு என்னென்ன அதிகாரம் உண்டோ அதே அதிகாரங்கள் அவளுக்கும் உண்டு. அதனால சொத்து கணக்கு பாக்குறச்ச உபயநாச்சிமார்களான உங்களையும் பக்கத்துல வச்சுட்டு தான் சொத்து கணக்கு பாக்குறேன். பாத்தீங்களா, உங்களுக்கு நான் எத்தனை அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறேன், நீங்க இல்லாம சொத்து கணக்கெல்லாம் கூட நான் பாக்குறது இல்லை, எல்லாம் உங்களுக்கு தெரியணும்னு சொல்றபடியா நான் வெளிப்படையா இருந்துட்டு இருக்கேன், என்ன போய் சந்தேகப்பட்டு கோவப்படுறீங்களே அப்படின்னு சொல்றது போல பெருமாள் அவ கையை கோத்துண்டு கைங்கரியப்படா நெல் அளக்கக்கூடியதான அந்த விஷயத்தை கட்டாட்சிச்சுட்டு அங்கே இருந்து ரங்காரங்கா கோபுரம் வழியா சித்திரவீதி புறப்பாடு கண்டருள்றார் பெருமாள். எந்த விதேசமாக இருந்தாலும் பெருமாள் நெல் அளவை பண்ணக்கூடியதான அந்த வைபவத்தை சேவிக்கிறவாளுக்கு தானிய சமிருத்தி விசேஷமாக ஏற்படும். அவளுக்கு ஒரு நாளும் தானியத்திற்கு ஆகாரத்திற்கு குறையே இருக்காதுன்னு சாஸ்திரம் சொல்றது. அதனால இந்த நெல் அளவையை சேவிக்கிறதுக்காக நிறைய அடியவர்கள் திரண்டு நிப்பா கூட்டம் கூட்டமா. அத்தனை அடியார்களுக்கும் ஐஸ்வர்யத்தையும் தானியங்களையும் எம்பெருமான் அனுகிரகிச்சுட்டு உபயநாச்சிமாரோடு கூட ஆச்சரியமா சித்திரவீதி புறப்பாடு கண்டருள்றான். தெற்கு சித்திரவீதிக்கு வர சமயத்துல பெருமாளுக்காக பூந்தேர்னு சொல்லக்கூடியதான ஒரு தேர் போன்ற அமைப்பு காத்துட்டு இருக்கும். அதை தரையில வச்சுதான் கட்டுவா. பாக்குறதுக்கு ஒரு தேர்னுடைய கோபுரம் போல இருக்கும். புஷ்ப பல்லக்கு இருக்க அந்த மாதிரி புஷ்பத்தினாலே அலங்கரிக்கப்பட்ட தேர் அது. அத 2 பக்கமும் தடி கட்டி தோல்ல ஏல பண்ணிட்டு வருவா.
நம்பெருமாள் கோவில்ல இருந்து தோழிக்கிணியான்னு சொல்லக்கூடிய கேடயத்துல உபயநாச்சிமாரோட எழுந்தருளுவர். சித்திரை வீதி வரச்ச அந்த பூந்தேர நம்பெருமாளுக்கு மேல பிடிப்பா, அதுக்கு கீழே நம்பெருமாள் வருவார். பாக்குறதுக்கு பெருமாள் பூந்தேர்ல வராப்பிலேயே இருக்கும். அது ஒரு ஆச்சரியமான சேவை. உறையூர் நாச்சியார் சேர்த்தி முடிந்த மறுநாள் சாயங்காலம் இந்த பூந்தேர்னு சொல்லக்கூடியதான தெருவடைத்தான் சப்பரம். சப்பரம்னு சொன்னா மண்டபம் போல இருக்கக்கூடியதான ஒரு வாகனம். தெருவடைத்தான் சப்பரம் அப்படின்னா தெருவு அடைச்சுட்டு இருக்கிற மாதிரி அத்தனை பெருசா இருக்கும். அதனால வண்டி சப்பரம், தெருவடைத்தான் சப்பரம், பூந்தேர் அப்படின்னு பல பெயர்கள் இருக்கு. அதுல பெருமாள் எழுந்தருளி இருக்கக்கூடியதான சேவை ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். இது எதுக்காகன்னா, என்னமோ உங்களை விட்டுட்டு தனியா போனேன்னு கோச்சுட்டீங்களே, உங்களோட சேர்ந்து யாத்திரை பண்ணலாம்னு சொல்லிதான் விசேஷமா இந்த பூந்தேரெல்லாம் கூட நான் வந்து ஏற்பாடு பண்ணியிருக்கேன். உங்களுக்கு புஷ்பம்னா ரொம்ப இஷ்டமாச்சு, நல்ல வாசனையான புஷ்பங்கள்னா நீங்கள்லாம் விரும்பி சூட்டிப்பீங்களே ரெண்டு பேரும். உங்களுக்கு விசேஷமான புஷ்பங்கள், வெட்டிவேர் இதனால தயார் பண்ணப்பட்ட தேருக்கு நடுவுல உங்களை புறப்பாடு கண்டருளும்படியா பண்றதுக்காகத்தான் நான் இந்த ஏற்பாடு பண்ணியிருக்கேன். என் பேர்ல கோச்சுண்டீங்களேன்னு சொல்றது போல பெருமாள் அவளை சமாதானப்படுத்தி பூந்தேர்ல அழிச்சுண்டு அப்படியே பிராகாரமா வரையர். வந்த பெருமாள் தெற்கு சித்திர வீதியிலேருந்து அப்படியே மேல சித்திர வீதி வழியா வந்து வடக்கு சித்திர வீதி பாதிக்கு வரையர். நேர வடக்கு சித்திர வீதி அப்படியே முடிச்சுட்டு கீழே சித்திர வீதி முடிச்சுட்டு திரும்பவும் ரங்காரங்கா கோபுரம் வழியா உள்ள எழணும்னோம். ஆனால் வடக்கு சித்திர வீதி வரைச்ச வடக்கு வாசல் வந்த உடனே ஸ்ரீரங்கநாச்சியார் ஞாபகம் வந்துடுத்து. உபயநாச்சிமாரிடத்துல கூட சொல்லாம நாம உறையூருக்கு போயிட்டு வந்தோம்னு உபயநாச்சிமார்கள் கோபமா இருக்கா, சந்தேகப்பட்டா, அவளை சமாதானப்படுத்துறதுக்கே போறோம் நான் எடுத்து. ஸ்ரீரங்கநாச்சியார் பட்ட மகிஷி. ஸ்ரீரங்கம்னு சொல்லக்கூடியதான ராஜதானிக்கு மகாராணியவோ, அண்ட சராச்சரங்களையும் ஆட்சி பண்ணக்கூடிய என்னை போன்ற ஈஸ்வரியவள், எனக்கு சமானமானவள், பெரிய பிராட்டியார். அவ என்ன நினைச்சிட்டு இருக்கான்னு தெரியலையே, அவ எத்தனை கோபத்துல இருக்கான்னு தெரியலையே, அவளை வேற சமாதானப்படுத்தணுமே, அவ கோபமா இருக்காளா இல்லையான்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது? பெருமாள் யோசிக்கிறார். நேத்து ஆயில்யம் கமலவள்ளியினுடைய திருநக்ஷத்திரம், அங்க போயிட்டு அவளை அனுகிரகம் பண்ணிட்டு சேர்த்தி சேவையில இருந்துட்டு வந்தோம். இன்னும் நடுவுல ஒரு நாள் தான் இருக்கு. மறுநாள் ஸ்ரீரங்கநாச்சியாருடைய திருநக்ஷத்திரமான உத்தரம். எப்படியும் அவளுடைய திருநக்ஷத்திரத்தன்னைக்கு அவளோட போய் சேர்த்திக்காக நாம போறது உண்டு, அப்ப பாத்துக்கலான்னு பெருமாள் நினைக்கிறார். இப்ப அவ என்ன மனநிலையில இருக்கான்னு தெரியாமல் நாம அன்னைக்கு போனோமானா நமக்கு வரவேற்பு எப்படி இருக்கும்? சந்தோஷமா வரவேற்பாளா, கோச்சுப்பாளா, பேசுவாளோ பேச மாட்டாளோ, ஆத்துல சேப்பாலோ மாட்டாளோன்னு பெருமாளுக்கு ஒரு ஆசை, தெரிஞ்சுக்கணும்னு ஆசை. உடனே பெருமாள் என்ன பண்ணார், ஸ்ரீரங்கநாச்சியார் எப்படி இருக்கான்னு கண்டுண்டு வரலாம், என்ன பண்ணலாம்னு யோசிச்சார். பக்கத்துல உபயநாச்சிமார்கள் அப்படியே கட்டாட்சிச்சார். இவாளை எந்த தந்திரத்தினால மடைக்கணுமோ அதே தந்திரத்துல ஸ்ரீரங்கநாச்சியாரையும் மடைக்கிட வேண்டியது. பிரயாண கலைப்புல உடம்பெல்லாம் வலிக்கிறது, எனக்கு வெந்நீர் திருமஞ்சனம் பண்ணி வச்சா நன்னா இருக்கும்னு ஸ்ரீரங்கநாச்சியாரை போய் கேட்கலாம். பண்ணி வச்சாலானா அவளுக்கு கோபம் இல்லை, சந்தேகம் இல்லைன்னு அர்த்தம். ஒருவேளை பண்ணலைன்னா அவ என்ன மனநிலையில இருக்கான்னு தெரிஞ்சுட்டு அவளை சமாதானப்படுத்தி பங்குனி உத்தரத்தன்னைக்கு அவளோட கூட சேர்த்தி உற்சவம் கண்டுருளான்னு பெருமாள் நினைக்கிறார். உடனே உத்தரவீதியில புறப்பாடு கண்டுருள்றதை விட்டுட்டு உத்தரவீதி வழியா வடக்கு வாசல் வழியா ஸ்ரீரங்கநாச்சியார் சன்னதிக்கு முன்னால வந்து நிக்கிறார் பெருமாள். பார்த்தா நாச்சியார் உள்ளே இருக்கா, ஆத்துல இருக்காளா? உள்ளதான் இருக்கா. எப்படி இருக்கா? கிட்ட போனாதான் தெரியும். பெருமாள் அப்படியே படியேறி ஸ்ரீரங்கநாச்சியார் சன்னதி கர்ப்ப கிரகத்துக்கு முன்னாலே இருக்கக்கூடியதான நவராத்திரி மண்டபம்னு சொல்லக்கூடிய 4 கால் மண்டபத்திலே விசேஷமா உபயநாச்சிமாரோடு கூட எழுந்தருள்றார். எழுந்தருளி ஸ்ரீரங்கநாச்சியாருடைய சேவடிமார்கள், ஸ்ரீரங்கநாச்சியார் திருவடிகள்ல கைங்கரியம் பண்ற பணிப்பெண்கள் எல்லாம் வந்து பெருமாளை சேவித்து, நாச்சியார் உங்களை வாங்குவோன்னு வரவேத்தா அப்படின்னு சொல்றான். சொன்ன உடனே பெருமாள் சாதிக்கிறார், எனக்கு ரொம்ப உடம்பெல்லாம் அசதியா இருக்கு, பிரயாண களைப்பா இருக்கு, எனக்கு மஞ்சள் எல்லாம் பூசி விட்டு பத்து போட்டு வெந்நீர் திருமஞ்சனம் பண்ணி வைத்தால் கொஞ்சம் உடம்பு தேவலாமா இருக்கும்னு நினைக்கிறேன். சேடிமார்கள்லாம் ஸ்ரீரங்கநாச்சியார் இடத்துல சொல்லி பெருமாள் கேட்டார்னு முடிஞ்சா ஏற்பாடு பண்ணுங்கன்னு பெருமாள் சாதிக்கிறார். உடனே சேடிமார்கள் போய் ஸ்ரீரங்கநாச்சியாரை சேவிச்சுட்டு விஞ்ஞாபிச்சா. ஸ்ரீரங்கநாச்சியார் சாட்சாத் கருணையே வடிவெடுத்தவளோன்னு, பெருமாளை காட்டிலும் நம் பேர்ல 1000 மடங்கு கருணை உடையவளாச்சே தாயார். அதனால என்ன பண்ணினா, இவளுக்கும் இந்த சந்தேகம் உண்டு. இன்னைக்கு பெருமாள் புறப்பாடே கண்டருளையே, 6ஆம் திருநாள் அன்னைக்கு கார்த்தால வரக்கூடிய வாகன புறப்பாடும் ஆல, சாயங்காலம் வாகன புறப்பாடும் ஆல, பெருமாள் ஊர்ல இருக்கிற மாதிரியே தெரியலையே. வாகன புறப்பாடு ஆயிருந்தா தாயார் சன்னதியை தாண்டி அந்த சித்திரவேதியில பெருமாள் எழுந்தருள்றச்ச அதிர் வேட்டு சப்தம் கேட்கும், வெடிவெடிப்பா.
விசேஷமான வாத்திய சப்தம் எல்லாம் கேட்கும். ரங்கா ரங்கான்னு பக்தாலாம் ஓசையிடக்கூடியதான பகவன் நாம சங்கீர்த்தன கோஷம் கேட்கும். பெருமாள் வாகனத்துல எழுந்துருள்வார். இதெல்லாம் எதுவுமே நடக்கலையே, என்ன ஆச்சு, பெருமாள் எங்க போனார்னு இவளுக்கு சந்தேகம் உண்டு. இருந்தாலும் வந்த உடனே உடம்பு வலிக்கிறது வெந்நீர் திருமஞ்சனத்தினால உடம்பு வசதியை சரி பண்ணணும்னு கேட்டுட்டாரோன்னு. அதனால கருணையே வடிவெடுத்தவளான பெரிய பிராட்டி பெருமாளுக்கு வெந்நீர் திருமஞ்சனத்துக்கு ஏற்பாடு பண்றா. வெந்நீர் எல்லாம் சித்தமா எடுத்து பெருமாள் தீர்த்தாமாடணும். அப்போ திரங்கனாச்சியார் மனசுல இவர் பேர்ல கோபமும் சந்தேகமும் இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கணும். அதே சமயத்துல உபயநாச்சிமார்களையும் இவர் சமாதானப்படுத்தணும். உடனே என்ன பண்ணார், நாமானால் தனியாக திருமஞ்சனம் கண்டருள்வதில்லை, உபயநாச்சிமார்களோட கூட திருமஞ்சனம் நடக்க வேண்டும்னு சொன்னார். உடனே உபயநாச்சிமார்களுக்கு சந்தோஷம். பெரிய பிராட்டியாரா இருந்தா கூட நம்மளை விட்டு கொடுக்காம பேசுறார் பெருமாள் அப்படின்னு. சரின்னு நம்பெருமாளுக்கு திருமஞ்சன காலத்திலே சாத்தி கொள்ளக்கூடியதான கைலி லுங்கி போல இருக்கக்கூடிய ராகவனுடைய பப்பளி துப்பட்டி போல இருக்கக்கூடியதான அந்த உத்தம வஸ்திரத்தை சாத்தி உபயநாச்சிமார்களுக்கு ஆச்சரியமா நல்ல பருத்தி ஆடையா வெண்பட்டு சமர்ப்பிக்கிறார். நல்ல பருத்தி போல பட்டு போல இருக்கக்கூடிய மென்மையான ஆடை. அந்த மாதிரியான வஸ்திரம் எல்லாம் சாத்திண்டா வெயிலுக்கு உகப்பா இருக்கும். அந்த மாதிரி வெள்ள பாவாடை வெள்ள வஸ்திரம் சாத்துறா உபயநாச்சிமார்களுக்கு. வெந்நீர்னால பெருமாளுக்கு விசேஷமா திருமஞ்சனம் நடக்கிறது. தாயார் சன்னதிக்கு வந்து பெருமாள் திருமஞ்சனம் கண்டருளக்கூடியதான இந்த வைபவம் ரொம்ப விசேஷமான வைபவம். இதை சேவிக்கிறதுக்கு நிறைய அடியவர்கள் ஸ்ரீ வைஷ்ணவா காத்துன்றது சேவிக்கிறதான வழக்கம். இப்படி பெருமாளுக்கு வெந்நீர் திருமஞ்சனம் எல்லாம் நடந்தது. நடந்தா விட்டு திருவாராதனமாச்சு. நாச்சியார் ஏதோ சாப்பிட்றதுக்கு பண்ணியிருக்கா, தலைக்கு அம்சாச்சு. உடனே நாழியாருது, நான் போய் படுத்துக்கிறேன், நாளைக்கு கார்த்தால புறப்பாடு இருக்கு, அதுக்கு போகணும்னு சொல்லி, அப்பா நல்ல வேலை இவள் மனசுல சந்தேகமோ கோபமோ இல்ல, நன்னாதான் இருக்கா, உத்தரத்தன்னைக்கு வந்து இவளோட பேசிக்கலாம்னு சொல்லி பெருமாள் புறப்பட்டார். புறப்பட்டு ஆஸ்தானத்துக்கு எள்ளி ராத்திரி சயனிச்சுட்டார் பெருமாள். 8ஆம் திருநாள் கார்த்தால வீதி புறப்பாடு கண்டருளாமல் பல்லக்கிலே புறப்பட்டு நேரே ராஜகோபுரம் வழியாக தெற்கு வாசல் வழியா போறார் பெருமாள். வழக்கமா பெருமாள் சித்திர வீதிகள் பிரதட்சணம் வர்றதுதான் உற்சவம். அப்படி இல்லாமல் கோவில்ல இருந்து ரங்காரங்கா கோபுரம் வழியா போய் தெற்கு ராஜகோபுரம் பெரிய ராஜகோபுரம் வழியாக போய் அங்கே இருந்து இடது பக்கம் கிழக்கே இருக்கக்கூடியதான அஸ்வத்த தீர்த்தம் அப்படின்னு சொல்லக்கூடியதான ஒரு தீர்த்தம். நம்பெருமாளுக்கு நிறைய புண்ணிய தீர்த்தங்கள் உண்டு ஸ்ரீரங்கத்தை சுத்தி அங்கங்க. ஜீயர்புரம் போறாரு, அது கூட பெருமாள் ஒரு தீர்த்தத்திலே தீர்த்தவாரி கண்டருள்வதற்காகத்தான். அந்த மாதிரி பெருமாளுக்கு உத்தமர் கோயில்ல தீர்த்தம் உண்டு, ஜீயர்புரத்துல தீர்த்தம் உண்டு, மேலூர் ரோட்ல தீர்த்தம் உண்டு, ஸ்ரீரங்கத்தை சுத்தி நிறைய தீர்த்தங்கள் உண்டு பெருமாளுக்கு அங்கங்க. நிறைய இடத்துல போட்டிருக்கோம் அஸ்வத்த தீர்த்த மண்டபம் அப்படின்லாம் போட்டிருப்பா. அந்த அஸ்வத்த தீர்த்தத்துல பெருமாள் வருஷத்துல ஒரு நாள் போய் ஸ்ரீபாத தீர்த்தம் சேர்க்கிறது வழக்கம். அதாவது ஸ்ரீஷட்டாரி தீர்த்தவாரி ஆகும். அஸ்வத்த தீர்த்தத்துக்கு எழுந்தருளி அந்த தீர்த்தத்துக்கு சம்ஸ்காரங்கள் எல்லாம் பண்ணி பெருமாள் திருவடி விளக்குகிறதாகிற தீர்த்தவாரி ஸ்ரீஷட்டாரி தீர்த்தவாரி ஆச்சு. அங்கே இருந்து பெருமாள் நேர புறப்பட்டு பில்வ தீர்த்தம்னு சொல்லக்கூடிய இன்னொரு தீர்த்தத்துக்கு போய் அந்த தீர்த்தத்துக்கு விசேஷமான புண்ணியாகவாசனம் முதலான சம்ஸ்காரங்களாகி பெருமாள் திருவடி விளக்குறதுன்னு சொல்லக்கூடியதான ஸ்ரீஷட்டாரி திருமஞ்சனம் அங்கேயும் ஆச்சு. மொத்தம் 2 திருமஞ்சனம். 2 திருமஞ்சனம் ஆகி 2 தீர்த்தவாரியாகி நேர பெருமாள் அங்கே இருந்து எல்லைக்கரை மண்டபம்னு சொல்லக்கூடியதான மண்டபத்துக்கு போய் எழுந்தருள்றார். அங்கே பெருமாள் ஓய்வெடுத்துட்டு இருக்கார். எதுக்கு 2 தீர்த்தவாரி, அதுவும் திருவடி விளக்குற தீர்த்தவாரி எதுக்கு அப்படின்னா, ரொம்ப தூரம் கால் கடுக்க நடந்து போறோம். அப்படி நடந்து போறச்ச காலெல்லாம் புண்ணா இருக்கிற மாதிரி காலெல்லாம் வலிக்கிற மாதிரி இருக்கும். அந்த சமயத்துல காலுக்கு ஏதானும் மஞ்சள் அந்த மாதிரி ஏதானும் வலி தீர்ற மாதிரியான பத்து போட்டுண்டு நல்லா வெந்நீர்ல தீர்த்தாமாடினா கொஞ்சம் சௌகரியமா இருக்கும், ஹிதமா இருக்கும்னு தோணும். ஆனா வர வழியில வெந்நீர் எங்க கிடைக்கும்? அதனால ஏதோ குளமோ குட்டையோ நதியோ ஆறோ ஜலம் போறது அப்படின்னா அந்த ஜலத்துல காலை வச்சா அந்த குளிர்ச்சியினால கொஞ்சம் அந்த புண்ணோ கால் வலி எல்லாம் மறந்து போய் கொஞ்சம் சுகமா இருக்கும், ஹிதமா இருக்கும். பெருமாள் ஸ்ரீரங்கத்துல இருந்து உறையூர் வரைக்கும் காடு மேடெல்லாம் கடந்து போயிட்டு வந்தாரோன்னு போறது ஒரு கஷ்டம், வர்றது ஒரு கஷ்டம். எல்லாம் கமலவள்ளி நாச்சியாருக்காக போனார். ஆனா மனசு சந்தோஷமா போனாலும் பெருமாள் திருவடி நோக கால் கடுக்கதான் நடந்திருக்கார். அந்த கால்வழி எல்லாம் போக பெருமாள் அங்கங்க இருக்கிற ஜலத்துல கால நினைப்பது போன்ற அனுபவம் இது. அதே சமயத்துல அந்த தீர்த்தங்களை அந்த தேவதைகளை அங்க இருக்கக்கூடிய அடியவர்களை அனுகிரகிப்பதற்காக
சர்வ பாப விமோச்சனமாகிய தன்னுடையதான ஸ்ரீபாத தீர்த்தத்தை பெருமாள் அந்த தீர்த்தத்திலே பிரசாதிக்கிறான்னு சொல்லக்கூடியது உத்தமமான விஷயம். இப்படி பெருமாள் போனார். இது யாருக்கு புரியும் அப்படின்னா, பெருமாளோடு கூட கோவில்ல இருந்து உறையூர் வரைக்கும் நடந்து போறவாளுக்கோ, அல்லது உறையூர்ல இருந்து பெருமாள் ராத்திரி 1:30 மணிக்கு புறப்படுறச்ச பெருமாளோடையே ஸ்ரீரங்கம் வரைக்கும் நடந்து வரவாளுக்கோ இந்த சிரமம் தெரியும். காலில் செருப்பு இல்லாம வழியில் இருக்கக்கூடியதான தார் சாலை என்ன, மண் சாலை என்ன, வயல்வெளிகள் என்ன, நெருஞ்சிமுள் காடு என்ன, காவிரி நதி என்ன, ஏரிக்கரை வண்டல் மண் என்ன, மேடு என்ன, பள்ளம் என்ன, இப்படி ஒரு ஸ்மூத் ரோடா இல்லாம கரடு முரடாக இருக்கக்கூடியதான பாதையிலே காலில் செருப்பு கூட இல்லாமல் வெளிச்சம் கூட இல்லாமல் ராத்திரி இருட்டுல 1:30 மணிக்கு ஆரம்பித்து 4 மணிக்கு அம்மா மண்டபம் வந்து சேரக்கூடியதான சிரமம் இருக்கிறது. அது பெருமாளோட நடக்கிறவாளுக்குத்தான் தெரியும். இந்த முறை கூட வயல்வெளிகள்ல நெற்பயிர்களை அறுவடை பண்ணிட்டு அந்த நெற்பெடிகளுடைய பயிர்களுடையதான அந்த கீழ் நுனி அப்படியே வேறு போல இருக்கும். அது நன்னா வெயில்ல, பங்குனி வெயில்ல, ஸ்ரீரங்கத்து வெயில்ல அப்படியே காஞ்சு போய் அப்படி கத்தி போல காலை கழிக்கிறாப்புல இருக்கு. அது மேல காலை வச்சுதான் நடந்து ஆனோம். வேர்க்கடலை எல்லாம் புடுங்கினாலானா வேரோடு புடுங்குவா, ஏன்னா செடிக்கு கீழே வேர்ல தான் வேர்க்கடலை இருக்கும், அதனால வேரோடு புடுங்குற வழக்கம். நெல்லையெல்லாம் வேற விட்டுட்டு தான் அறுப்பா, அதனால இவ பூமியில அறுத்துட்டு இருக்கிற அந்த விஷயம் இருக்க அது அப்படியே காலில் போட்டு குத்துறாப்புல இருக்கும். அது மேலெல்லாம் நடந்து வரச்ச கொஞ்சம் உட்கார மாட்டோமா, இல்ல காலில் கொஞ்சம் வெந்நீரை கொட்டிக்கலாமா, இல்ல எங்கேயான ஜலம் வந்தா காலை வைக்க மாட்டோமான்னு இருக்கும். அத்தனை சிரமப்பட்டு வரச்ச கடைசி ஒரு 400 மீட்டர், 1/2 கிலோமீட்டர் தூரம் காவிரி நதியில காலை வச்சு நினைச்சுட்டு வரா மாதிரியான ஒரு இடம் வரும். அந்த ஜலத்துல வந்து அந்த ராத்திரி 3-3:30 மணிக்கு காலை வைக்கிற போது வரக்கூடிய ஆனந்தம் இருக்கிறது, அது கடுக நடந்து வந்தவாளுக்குத்தான் தெரியும். இதுக்காகத்தான் பெருமாள் திருவடி விளக்குகிறதாகிற தீர்த்தவாரி கண்டுள்ளாரோன்னு சொல்லக்கூடியது. நம்மை போலே பெருமாளை மென்மையானவனாக நம்முடைய குழந்தையாக பாவிக்கக்கூடியதான ஒரு பக்தி அது. அதுக்காக பெருமாள் போய் அஸ்வத்த தீர்த்தத்துல திருவடி விளக்கி, பில்வ தீர்த்தத்திலையும் திருவடி விளக்கி, நம்மளானா எப்படி நடந்து வரச்ச வழியில் எங்கேயான ஜலம் இருக்கா, கொஞ்ச நேரம் காலம் நினைச்சுட்டு போலான்னு பாக்குறோமோ, ஹிதமா இருக்கும்னு அந்த மாதிரி பெருமாள் ஹிதமா ஸ்ரீபாத தீர்த்தம் சேர்த்துட்டே போய் எல்லக்கர மண்டபத்துல எழுந்தருள் இருக்கிறான் சாயங்காலம் வரைக்கும். சாயங்காலம் இருட்டுற சமயத்துல, சூரியாஸ்தமனமாற சமயத்துல ஆச்சரியமான குதிரை நம்பிரான்னு சொல்லக்கூடிய குதிரை வாகனத்து மேல புறப்பாடு கண்டருள்றார் பெருமாள். குதிரை வாகனத்திலேருந்து புறப்பட்டு வடக்கு வாசல் வழியா ஊருக்குள்ள வரார். வடக்கல் வாசல் வழியா ஊருக்குள்ள வந்து சித்திரவீதிகள் பிரதட்சணம் வரச்ச பங்குனி உத்திரத்தன்னைக்கு மறுநாள் கார்த்தால புறப்படக்கூடியதான கோரதம்னு சொல்லக்கூடிய தேர் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கக்கூடியதான இடம், கோரத மூலைன்னு பேரு. அந்த இடத்துல ஆச்சரியமான வையாளி நடக்கிறது, குதிரவாகன வையாளி. அத்தியனோற்சவத்துல ராப்பத்துல ஒரு நாள் குதிரவாகன வையாளி உண்டு. அது கோவிலுக்குள்ள மணல்வெளியில் ஆகும். இந்த பங்குனி பிரம்மோற்சவ வையாளி கோரத மூலையில் ஆகும். ஆயிரக்கணக்கான ஸ்ரீ வைஷ்ணவர்கள் கூடி நிப்பா. அத்தியாச்சரியமா பெருமாள் குதிரவாகனத்துல வையாளி கண்டுள்ளக்கூடியதான அந்த சாகத்தத்தை கண்டு அனுபவிக்கலாம். பெருமாள் அப்படியும் இப்படியும் ஓடுறதும் சுத்துறதும் சுழல்றதுமா ஆச்சரியமான சாகசங்கள் எல்லாம் காட்டுவார் அந்த குதிரவாகனத்துல. இதெல்லாம் என்ன அப்படின்னா, பெருமாள் விபவத்திலே குதிரவாகனத்தை மேல புறப்பாடு கண்டருள்ற போது அந்த குதிரையை செலுத்தக்கூடியதான அழகு, நளினம், காம்பீரியம், அந்த குதிரையை எப்படியெல்லாம் தன்னால செலுத்த முடியும்னு சொல்லக்கூடியதான சாகசம், இதையெல்லாம் பெருமாள் அபிநயிச்சு காட்டக்கூடியதான உற்சவம் தான் இந்த குதிரவாகன வையாளி உற்சவம். இப்படியே குதிரவாகன வையாளி எல்லாம் ஆகி ராத்திரி சன்னதிக்கு வந்து பெருமாள் சயனிச்சுக்கிறார். விடிஞ்சா மறுநாள் கார்த்தால, அதாவது பங்குனி பிரம்மோற்சவத்திலே 9ஆம் நாள் திருநாள் கார்த்தால பங்குனி உத்திரம், ஸ்ரீரங்கநாச்சியாருடையதான அவதார நட்சத்திரம். அன்னைக்கு ஸ்ரீரங்கநாச்சியார போய் பார்த்து அவளுக்கு பரிசுகள்லாம் கொடுத்து அன்னைக்கு முழுக்க அவளோட இருந்துட்டு சேர்த்தி கண்டுருளிட்டு வரணும்ன்றதுக்காக பெருமாள் புறப்படுறார். சூரியோதய சமயத்துல பல்லக்குல புறப்பட்டு எல்லா நாளும் பெருமாள் சித்திரவீதிக்கு மட்டும் புறப்பாடு எழுந்தருளுகிறவர். அன்னைக்கு விசேஷமா முதல்ல சித்திரவீதி புறப்பாடு போய் வந்து 2வது உத்தரவீதி புறப்பாடும் கண்டருளி, உத்தரவீதி வரச்ச அப்படியே ஸ்ரீரங்கநாச்சியார் சன்னதி இருக்கக்கூடியதான வடக்கு வாசல் வழியாக நுழைந்து ஸ்ரீரங்கநாச்சியார் சன்னதிக்கு முன்னால போய் நிக்கிறார் பெருமாள். 2 நாள் முன்னாடிதான் வந்தோம். ஆச்சரியமா வெந்நீர் திருமஞ்சனம் எல்லாம் பண்ணி வச்சா தாயார். நம்ம மேல கோபம் எல்லாம் இல்லை, சந்தேகம் இல்லை. இன்னைக்கு அவளுடைய பிறந்த நாள்.
நம்மள ஆச்சரியமா வரவேற்று நம்மோடு கூட இன்னைக்கு சந்தோஷமா தாயார் பேசுவோம், நமக்கு சாதம் எல்லாம் போடுவோம்னு ஆசைப்பட்டு பெருமாள் போனார். பெருமாளுடைய பல்லக்கு தாயார் சன்னதிக்கு முன்னால வந்து நின்னதுதான் தாமதம். இன்னைக்கு நம்முடைய பிறந்த நாள், எப்படியும் பெருமாள் நம்மளை ஒன்னும் தெரியாதுன்னு நினைச்சுட்டு சமாதானப்படுத்தலான்னு வருவார். இன்னைக்கு பெருமாளை உள்ள சேர்க்கவே கூடாது அப்படின்ற கோபத்துல சந்தேகத்துல தாயார் தீர்மானம் பண்ணிட்டா. உடனே அவளுடைய கைங்கரிய பறைகளான சேடிமார்கள்னு சொல்லக்கூடிய தாசி வர்க்கங்களிடத்துல ஒரு விஷயம் சொல்றா. இன்னைக்கு என்னுடைய பிறந்த நாள்னு என்ன பாக்குறதுக்காக பெருமாள் ஒன்னும் தெரியாதது போல என் சன்னதிக்குள்ள நுழைஞ்சு வர பாப்பார். அவரை உள்ளேயே சேர்க்காதங்கோ, கதவை சாத்தி வெளியிலேயே நிக்க வச்சுடுங்கோ. மீறி ஏதானும் பேசி வம்பு பண்ணேரானா பூவையோ பழத்தையோ அவர் மேல தூக்கி அடிங்கோ, மொத்தத்துல அவர் உள்ள வரக்கூடாதுன்னு கோபமா சொல்லிட்டா. அப்போது ஸ்ரீரங்கநாச்சியாருடைய சேடிமார்களாக இருந்தவர்கள் அவளுடைய ஸ்தானத்துல இப்போ பண்டாரிகள்னு சொல்லக்கூடிய கைங்கரியபரா பாகவதா இருக்கா. அவாதான் ஸ்ரீரங்கநாச்சியாருடைய சேடிமார்கள், அதாவது ஸ்ரீரங்கநாச்சியார் சார்புல பெருமாள் கிட்ட விஷயத்தை எல்லாம் கன்வே பண்றவா. ஸ்ரீரங்கநாச்சியார் என்ன சொன்னாலும் அது பண்றவா. அவா கிட்ட நிறைய பழங்கள், பலாச்சுரைகள், வாழைப்பழம், திராட்சை பழம், அந்த மாதிரி பழங்களை எல்லாம் கொடுத்து, பூ பந்துகளை எல்லாம் கொடுத்து பெருமாள் அப்படியே மேல தூக்கி அடிச்சு கோவிலுக்குள்ள வராதபடி வெளியே நிக்க வச்சுடுங்கோ அப்படின்னு சொல்லி அவ கிட்ட அனுகிரகிச்சு அனுப்புறா தாயார். உடனே பெருமாள் அப்படி உள்ள நுழையலான்னு முயற்சி பண்ற போது இந்த சேடிமார்கள் என்ன பண்ணினா ஸ்ரீரங்கநாச்சியார் சன்னதி கதவை சாத்துட்டா. சரின்னு பெருமாள் பல்லக்கு பின்னாடி வந்துடுத்து. பெருமாள் கொஞ்ச நேரம் நிதானமா பார்த்தார், திரும்ப திறந்தா உள்ள நுழையலான்னு. அவ பெருமாள் போயிட்டாரா இல்லையா தாயார் கேட்டா என்ன சொல்றது, பெருமாள் நிக்கிறேரா கிளம்பிட்டேரான்னு பாக்கலான்னு லேசா கதவை திறந்தா. அந்த சமயத்துல பெருமாள் வேகமா உள்ள நுழையணும்னு போனார். அவ வேகமா கதவு சாத்தினா. இப்படி 3 முறை 4 முறை கதவு சாத்துறதும் திறக்கிறதுமா நடந்துட்டு இருக்கு. பெருமாள் உள்ள போன பாடில்ல. என்னுடைய ஆமலையா திருநட்சத்திரம் அதுவுமா அவளை பாக்குறதுக்கு நான் வந்திருக்கிற போது என்ன உள்ள விடாம நீங்க இந்த மாதிரி கதவை சாத்துறது என்னமா நியாயம், அராஜகமாச்சேன்னு பெருமாள். இல்ல இது நாங்க பண்ணல, நாங்கெல்லாம் ஆள்காரா, எஜமானா என்ன சொல்றாலோ அதை பண்றதுதான் எங்களுடைய வழக்கம். தாயார் உங்களை உள்ள விடவானான்னு சொன்னபடினாலே நாங்க உடலே சுவாமி அப்படின்னு இவா சொல்ல, மீறி நான் வந்தேன்னா என்ன பண்ணுவீங்கன்னு பெருமாள் கேட்டார். மீறி நீங்க வந்தா உங்களை பழத்தையும் புஷ்பத்தையும் கொண்டு அடிக்க சொல்லி தாயார் சொல்றான்னு கையில இருக்கிற புஷ்பங்கள் பழத்தை எல்லாம் பெருமாள் பல்லக்கின் பேர்ல தூக்கி எறிஞ்சா. பெருமாள் புரிஞ்சுனுட்டார். இத்தனை முன்னேற்பாடா அடிக்கிறதுக்குரிய வஸ்துவையும் கையில கொடுத்து அடிக்கிறதுக்கான அதிகாரத்தையும் தாயார் ஏற்கனவே கொடுத்துட்டான்னா எத்தனை கோபத்துல இருப்போம் இப்போ. அதனால வேற வழியே இல்ல, நம்மளால இன்னைக்கு அவளை சமாதானம் படுத்த முடியாது. ஆனால் சமாதானப்படுத்தியே ஆக வேணும். சமாதானப்படுத்தலைன்னா அதுக்கு ஒரு சண்டை வரும். உபயநாச்சிமார்களை சமாதானப்படுத்தினேன், அவளோடு கூட ஜலக்கிரீட்ட சூர்ணாபிஷேகம் எல்லாம் கண்டருளி அவளை பூந்தேர்ல எல்லாம் ஐஷம் போயிட்டு வந்த, அவளோடு கூட வெந்நீர் திருமஞ்சனம் எல்லாம் கண்டருளினேன். இத்தனை பண்ணிட்டு என்ன சமாதானம் பண்ணாம விட்டுட்டையே, நான் முக்கியம் இல்லையான்னு அதுக்கு ஒரு சண்டை வரும். அதுவும் இல்லாமல் கமலவல்லியினுடைய பிறந்த நாள் அன்னைக்கு 10 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற உறையூருக்கு போய் அவளுக்கு சேர்த்து சேவை சாதிச்சுட்டு வந்த உனக்கு இதே கோவில்ல இருக்கக்கூடிய என்னுடைய பிறந்த நாள் அன்னைக்கு என்னோட சேர்த்து சேவையில் இருக்க முடியாதான்னு சொல்லக்கூடியதான கேள்வியும் வரும். அதனால சமாதானப்படுத்த முடியல, பண்ணலைன்னாலும் கஷ்டம், எப்படியானும் பண்ணியானோன்னு பெருமாள் திருவுள்ளம் பத்துறார். உடனே பெருமாள் யோசிக்கிறார், தாயாரை எப்படி சமாதானப்படுத்தலாம். நம்மளை விட நம்முடைய குழந்தைகளிடத்துல தாயாருக்கு வாத்சல்யம் அதிகம். கணவனான நம்மை காட்டிலும் பிள்ளைகளான ஜீவாத்மாக்களிடத்துல அவளுக்கு கருணை ஆசை அதிகம். நம்மள ஜீவாத்மாக்களான பாகவதா பிரார்த்திச்சுண்டா தாயார் மன்னிச்சு சமாதானமாகி ஏத்துப்போ, நம்மள உள்ள சேர்ப்போ அப்படின்னு பெருமாள் திருவுள்ளம் பத்தினர். பத்திட்டு விராட்டியினுடைய செல்ல குழந்தையாக இருக்கக்கூடிய சுவாமி நம்மாழ்வாரை வர சொல்லி பெருமாள் தன்னுடைய கைங்கரிய பராளிடத்துல சொல்லி அனுப்புறார். உடனே நம்மாழ்வார் சன்னதிக்கு போய் பெருமாளுக்கும் பிராட்டிக்கும் சண்டை, அதை தீர்த்து வைக்கிறதுக்காகவும் பிராட்டிய சமாதானம் பண்றதுக்காகவும் பெருமாள் உங்களை ஏல பண்ணிட்டு வர சொன்னார் அப்படின்னு கைங்கரிய பரா ஆழ்வார் இடத்துல விஞ்ஞாபிக்க, ஆழ்வார் அதுக்குன்னு சித்தமா காத்துட்டு இருந்தவர் உடனே தாயார் சன்னதிக்கு முன்னால வரார். பெருமாளை சேவிச்சுட்டு தாயார் இடத்துல போய் சமாதானம் பண்றார். நீங்க 2 பேரும் சேர்ந்தாதான் ஈஸ்வர தத்துவம், 2 பேரும் சேர்ந்துதான் எங்களை எல்லாம் சிருஷ்டி பண்ணீங்க, படியல் வந்துட்டு இருக்கீங்கோ. உங்க 2 பேருடைய சேர்த்தியில தான் நாங்க சரணாகதி பண்ணி மோட்சத்துக்கு கைங்கரியம் எல்லாம் பண்ண முடியும். நீங்க 2 பேரும் ஒற்றுமையா இருந்து உங்களுடையதான தாம்பத்தியம் நன்னா இருந்தாதான் இந்த லோகம் நன்னா இருக்கும். வசுதைவ குடும்பகம்னு சொல்றோம் இந்த லோகத்தை. வாசுதேவனான எம்பெருமானும் அவனுடைய பிராட்டியான தேவரீரும் எப்போதும் சேர்ந்தே இருக்க வேணும். உங்களுக்குள்ள பிரணய கலகம்னு சொல்லக்கூடியதான ஊடல் ஒருபோதும் வரக்கூடாதுன்னு பலவிதமான அறிவுரைகளை சொல்லி பலவிதமா ஸ்தோத்திரம் பண்ணி ஆசையா பணிவா சுவாமி நம்மாழ்வார் ஸ்ரீரங்கநாச்சியாரை சமாதானப்படுத்த முயல்கிறார். மத்தியஸ்தராக இருந்து சமாதானப்படுத்த முயல்கிறார்.
அப்படி ஆழ்வாருடையதான வாக்கியங்களை எல்லாம் ஆழ்வார் சார்பிலே இருக்கக்கூடிய பெருமாளை சேர்ந்த கைங்கரியவரால் ஸ்ரீரங்கநாச்சியாருக்கு வசனங்களாக தெரிவிக்கிறார். அதையெல்லாம் ஸ்ரீரங்கநாச்சியாருடைய சேடிமார்கள் போய் உள்ள இருக்கிற ஸ்ரீரங்கநாச்சியாருக்கு சொல்றா, சுவாமி நம்மாழ்வார்னு சொல்லக்கூடிய உங்களுடைய குழந்தை வந்து இப்படியெல்லாம் சொல்லி உங்களை சமாதானமாகி பெருமாளை உள்ள சேர்க்கும்படியாக சொன்னார். நீங்களும் பெருமாளும் சேர்ந்திருந்தாதான் இந்த லோகம் சந்தோஷமா இருக்கும், நாங்கள்லாம் நிம்மதியா இருக்க முடியும்னு சொன்னேன். ஆகையினால சுவாமி நம்மாழ்வாருடைய வார்த்தையை நீங்க ஏத்துக்கணும்னு பெருமாள் சாதிக்கிறார் அப்படின்னு சொல்லி சேடிமார்கள் தாயார் இடத்துல வந்து சொன்னான். இப்போ தாயார் ஆச்சரியமா ஒரு மடக்கு மடக்கினான். நம்மாழ்வார் எனக்கு செல்ல புள்ளதான், அதுல ஒன்றும் சந்தேகம் இல்லை. அவர் சாதிச்ச விஷயங்கள் அத்தனையும் சத்தியம். எனக்கு அறிவுரை சொல்றதுக்கோ என்னை சமாதானப்படுத்துறதுக்கோ எல்லா தகுதியும் உரிமையும் அவருக்கு உண்டு. அவர் சொன்னதை கேட்டு ஒரு க்ஷணத்துல நான் மனசும் மாறுவேன், அதெல்லாம் சரி. ஆனா பெருமாள் பண்ணது தப்பு தானே, அவர் என்னுடைய கேள்விக்கு பதில் சொல்லியே ஆக வேண்டும்னு தாயார் ஸ்திரமா சொல்லிட்டார். நான் என்ன தப்பு பண்ணினேன்னு இங்க பெருமாள் கேட்கிறார். உடனே தாயார் என்ன பண்றா, அவர் என்ன பண்ணினாருன்னு நான் கேட்கிறேன், இதுக்கெல்லாம் பதில் கேட்டு வந்து சொல்லுங்கன்னு சொல்லி தாயாருடைய சேடிமார்களான தாசி வர்க்கங்களிடத்திலே தாயார் ஒரு கேள்வியா கேட்டனுப்ப பெருமாள் தன்னுடைய கைங்கரியபராலான அடியவர்களிடத்திலே ஒரு கேள்விக்கும் சமாதானம் பதில் சொல்லி அனுப்புறார். அவ தாயார் சொல்றதை கேட்டு வந்து பல்லக்குக்கு முன்னாடி பெருமாள் கிட்ட வந்து சொல்லுவா. இவ பெருமாள் சொல்றத கதவுக்கு முன்னாடி நின்றுட்டு தாயார் கிட்ட சொல்லுவா. ஏன்னா பெருமாளை சேர்ந்த அடியவா யாரும் உள்ள வரக்கூடாதுன்னு தாயார் கதவை சாத்த சொல்லிட்டா. அதனால அவ கதவுக்கு அந்த பக்கம் நின்று தாயாருடைய கைங்கரியபரா சேடிமார்கள் பேசுறதும், பெருமாளுடைய கைங்கரியபரா கதவுக்கு வெளிப்பக்கமா நின்று பேசுறதும் சம்வாதம், உரையாடல்னு பேரு. இதுக்கு என்ன உரையாடல்னு பேருன்னா மட்டையடி உற்சவ சம்வாதம்னு பேரு. என்ன மட்டையடின்னா கோவத்துல போடக்கூடியதான செல்ல சண்டை. இது நிஜமான சண்டை. கோவத்தில் அடிக்கிறதுனா கைக்கு எது கிடைச்சாலும் தூக்கி போட வேண்டியதுதான், மண்டை கழியறதோ ரத்தம் வரதோ அதெல்லாம் அப்புறம். ஆனால் பொய் கோபத்தோடைய கூட ஆசையாக போடக்கூடிய சண்டை பிரணய கலகம் ஊழல்னு சொல்றோமே, அது ஒரு ஆர்வமா இருக்கும் பாக்குறதுக்கு சண்டை போல. ஆனா அத்தனை சீக்கிரம் ஒண்ணு சேர்ந்துடுவா, இவாளா சண்டை போட்டுண்டா அப்படின்னு நமக்கு தோணும். அடிச்சாப்புலையும் இருக்கணும், கோவத்தை காட்டுறாப்புலையும் இருக்கணும், பெருசா பாதிப்புகள் ஏற்படக்கூடாது, ரொம்ப வலிக்க கூடாது. என்ன பண்ணலாம்னு பார்த்தா புஷ்பத்தை அப்படி பந்து போல சுருட்டி அடிக்கலாம். லேசா ஏதோ மேல பட்டது போல ஒரு ஷாக் இருக்கும், ஆனா ரொம்ப அடிபடாது, வலிக்காது. பழங்களை கொண்டு எறியலாம், லேசா ஏதோ வலிக்கிறாப்புல இருக்கும், ஆனா ஒன்னா பெருசும் பாதிப்பு இருக்காது. அதே மாதிரி ரொம்ப முடியலன்னா இன்னைக்கு நம்மளுடைய திருநட்சத்திரம் பெருமாள் வரப்போறாருன்னு நிறைய வாழை மரங்கள் எல்லாம் கட்டியிருக்கா. அந்த வாழை மரத்தை பட்டையை பிச்சு அந்த பட்டையாலேயே பல்லக்கில் அடிக்கலாம் அப்படின்னு சொல்லி, இந்த பல்லக்கில் எதெல்லாம் அடிக்கலாம்னு சொல்றாலோ அதெல்லாம் பெருமாள் மேல அடிக்கிறதா கணக்கு. வாழை மட்டையால அடிக்கிறதுன்றது லேசா வலிக்கும், ஆனா பெருசா பாதிப்பு இருக்காது, இன்னும் வீங்கி எல்லாம் போகாது. அதனால அந்த வாழை மட்டையினாலே பல்லக்கின் மேலே அடிக்கக்கூடிய உற்சவம் அப்படின்ற சாக்குல இதுக்கு மட்டையடி உற்சவம், மட்டையால அடிக்கிற உற்சவம் அப்படின்றதா பேரு. இப்போ பெருமாள் என்ன சொல்றார், பிராட்டி என்ன சொல்றா, எப்படி சமாதானம் ஆறுதுன்னு சொல்லி அங்கே பெருமாளும் பிராட்டியும் பேசிக்கொள்ளக்கூடியதான வச்சனங்களை அனுபவிக்கலாம். பெருமாள் சொல்றார், பங்குனி மாசம் சுக்லபக்ஷம் உத்திர நட்சத்திரம் தாயாருடைய திருநட்சத்திரம்னு ரொம்ப சீக்கிரமா எழுந்து நான் தீர்த்தாமாடி அலங்காரம் எல்லாம் பண்ணிண்டு பல்லக்களை ஏறி முன்னால பிரபந்தக்காரா பின்னாடி வேதபாராயணக்காரான்னு சொல்லி ஸ்ரீ வைஷ்ணவர்களாலே ஸ்தோத்திரம் பண்ணப்பட்டு நிறைய குடைகள் வெண்சாமலம் எல்லாம் வீசப்பட்டு எல்லா உபசாரத்தையும் ஏத்துண்டு ராஜாவாட்டமா ஒரு ஸ்ரீ வைஷ்ணவா திருமாளிகை வாசல்லையும் எனக்காக பந்தல் போட்டிருந்தா. அந்த பந்தல்ல 2 பக்கமா வாழை மரம் கட்டியிருந்தா, பாக்கு மர குலைகள் எல்லாம் தொங்க விட்டுருந்தா, முத்து பவழங்களாலே ஆத்து பந்தல அலங்காரம் பண்ணியிருந்தா. இதெல்லாம் பண்ணி அவாவ ஆத்து வாசல்ல பெருமாள் எழுந்தருளி இருந்து கற்பூரஹாரத்தை கண்டருளணும் அப்படின்றது ஸ்ரீ வைஷ்ணவாளுடைய ஆசையாக இருந்தது. அதனால எல்லாரும் அவ ஆத்து வாசல் முன்னாடி பந்தல் போட்டு பந்தல வாழைமரம் முதலான இப்படி அலங்காரங்கள் எல்லாம் பண்ணி முத்து பவழத்தை எல்லாம் அப்படி சரசரமா தொங்க விட்டு நல்ல ஆச்சரியமான மாக்கோலம் இழக்கோலம் எல்லாம் போட்டு விளக்கேத்தி வைத்து நான் அவ ஆத்து வாசல்ல போய் நின்னா விட்டு விசேஷமான புஷ்பங்கள் தாம்பூலம் விசேஷமான குளிர்ச்சி தரக்கூடிய பழங்களை எல்லாம் எனக்கு நிரவதிகமா கண்டருள பண்ணி என்ன நன்னா உபசரிச்சா. தாயாருடைய திருநட்சத்திரத்து அன்னைக்கு பெருமாள் ஆத்து வாசலுக்கு ஆண் தேடி வந்திருக்கார். அவர் அப்படி உபசரிக்கணும் இப்படி உபசரிக்கணும்னு நன்னா உபசாரங்கள் எல்லாம் பண்ணினா. அந்த உபசாரங்களை எல்லாம் நான் ஏத்துண்டு சந்தோஷமா அடியார்களான குழந்தைகளை எல்லாம் அனுகிரகித்துக் கொண்டு அதே ஆசையோடு கூட
உம்மை போய் சேவிக்கலாம், உம்மை போய் பார்க்கலாம், உம்மோட சேர்ந்து இருக்கலாம்னு சொல்லி உம்ம சன்னதிக்கு வந்தேன் அப்படின்னு நான் சொன்னேன்னு தாயார்கிட்ட போய் சொல்லுங்க. அவ பிறந்த நாள் அன்னைக்கு எத்தனை ஆசையா புறப்பட்டு எப்படி எல்லாம் வந்திருக்கேன்னு அவகிட்ட சொல்லுங்கன்னு பெருமாள் சொல்றார். அவ போய் உள்ள சொன்னான். உள்ள சொன்னா விட்டு பிராட்டி அங்க என்ன மனநிலையில இருக்கான்னா, பிராட்டியினுடைய சேடிமார்கள் கிட்ட பிராட்டி கேட்டிருக்கா, உற்சவம் நடந்துட்டே இருக்கு, இன்னைக்கு கார்த்தாலையும் பெருமாள் வரல, சாயங்காலமும் பெருமாள் வரல, என்ன ஆச்சுன்னு தெரிஞ்சுட்டு வாங்கன்னு சொன்னா அவ கண்டுண்டு வந்து சொல்லிட்டா, பெருமாள் உறையூர் நாச்சியார்னு சொல்லி ஒருத்தைய காதல் கல்யாணம் பண்ணிட்டார், அந்த உறையூருக்கு போய் அவளோடு கூட சேர்த்தி சேவை கண்டவர்களை விட்டு பெருமாள் வந்திருக்க, அதனால ஒரு நாள் உற்சவம் நடக்கல, ஒரு நாள் பெருமாள் ஸ்ரீரங்கத்திலேயே இல்லைன்னு சொன்னான். இதுதான் கோபம் தாயாருக்கு. இந்த கோபம் மனசுல இருந்தது. இருந்தாலும் ஆண் தேடி வந்து உடம்பெல்லாம் அசதியா இருக்கு, வெந்நீர் திருமஞ்சனம் வேணும்னு கேட்டதுனால பண்ணி வச்சா, எப்படியும் பிறந்த நாள் அன்னைக்கு சமாதானப்படுத்தணும்னு வருவார், அன்னைக்கு வச்சுக்கலாம் கச்சேரியன்னு தாயார் பேசாம காத்துட்டு இருந்தா. சமயம் வந்தது, சண்டை ஆரம்பம். பேச்சே கிடையாது. வாழைப்பழம், பலாச்சொலை, வாழை மட்டை அது இதுன்னு கொண்டு பல்லக்கு பேர்ல அடிங்கோ, வாசல்லையே நிக்க வைங்கோ அப்படின்னு சொல்லிட்டா. நிக்கிறா. இந்த மாதிரி நாச்சியார் ஒரு நாளும் பண்ணதில்லையே, என்னவா இருக்கும், சரி சமாதானம் பண்ண ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி பெருமாள் பேசுறார். நாம் உற்சவார்த்தமாக புறப்பட்டருளி திருவீதிகள் எல்லாம் வலம் வந்து தேவதைகள் புஷ்பவர்ஷம் வருஷிக்க பிராமணர்கள் எல்லோரும் ஸ்தோத்திரம் பண்ண இப்படி பெரிய மனோரதத்தோடே தங்களிடத்தில் வந்தால் தாங்கள் எப்போதும் எதிரே விடை கொண்டு திருக்கை கொடுத்து உள்ளே எழுந்தருளப் பண்ணி கொண்டு போய் திவ்ய சிம்மாசனத்திலே ஏறியருளப் பண்ணி திருவடி விளக்கி திருவொத்தாடை சாத்தி திருவாலவட்டம் பரிமாறி மங்களஹாரத்தி கண்டருளப் பண்ணி சுருளமுது திருத்தி சமர்ப்பித்து இப்படி அநேக உபசாரங்கள் எல்லாம் நடக்குமே. இன்றைக்கு நாம் எழுந்தருளின இடத்திலே திருப்பல்லக்கை தொட்டு தள்ளி திருக்காப்பு சேர்த்து கொண்டு திருமுக மண்டலத்தை திருப்பிக் கொண்டு திருச்சேடிமார்கள் கைகளாலே பந்துகளாலும் பழங்களாலும் விட்டு எறிவித்து இப்படி ஒரு காலாகாலங்களிலேயும் பண்ணாத அவமானங்களை எல்லாம் இன்றைக்கு பண்ண வந்த காரியம் ஏதென்று கேட்டு வரச் சொல்லி பெருமாள் அருளை செய்த பிரகாரம். பெருமாள் தன்னுடைய கைங்கரியபரால் இடத்துல இதெல்லாம் சொல்லி எதனால இப்படி நடந்துக்கிறான்னு தாயார் கேட்டு வந்து சொல்லுங்கன்னு சொன்னான். பெருமாளை சேர்ந்தவாளோ உள்ள போக முடியாது. அதனால கதவுக்கு முன்னாடி நின்று பெருமாளுடைய கைங்கரியபரா கதவுக்கு அந்த பக்கமா நிக்கிற தாயாருடைய கைங்கரியபராலான செடிமார்கள் இடத்துல இந்த விஷயத்தை அப்படி சொல்றா. என்ன சொல்றாரு பெருமாள், எனக்கு பிரம்மோற்சவம் நடந்துட்டு இருக்கிறதுன்னு எல்லாருக்கும் தெரியும், அந்த மாதிரி உற்சவம் நடக்கிறதேன்னு சொல்லி நான் வழக்கம் போல பல்லக்கு ஏறி வீதிகள் எல்லாம் வலம் வந்தேன். வந்த போது தேவதைகள்லாம் எனக்கு ஆகாசத்துல இருந்து புஷ்ப வருஷம் புஷ்ப விருஷ்டி பண்ணினான். பூ மழை பொழிந்தது என் மேலே. பூ மழையாலே என்னை ஆராதித்தார்கள். பூமியில இருக்கக்கூடிய தேவர்களாட்டமா வாழக்கூடிய பிராமணால் எல்லாம் வேத பிரபந்தங்களாலே என்னை ஸ்தோத்திரம் பண்ணினான். அப்படி எல்லோரும் என்னை கொண்டாடும்படியா இன்னைக்கு உங்களுடைய பிறந்த நாளாச்சே, ஆசையா உங்களை பார்த்து பேசலாமேன்னு நான் தேடிண்டு வந்தேன். அப்படி வழக்கமா உங்க பிறந்த நாள் அன்னைக்கு நான் உங்களை தேடி வந்தான் எப்படி நடந்துப்பீங்க? ரொம்ப சந்தோஷமா உங்க சன்னதி கதவு வரைக்கும் வந்து என்ன மலர்ந்த முகத்தோடைய கூட வரவேற்பங்களே. நான் அந்த படியை தாண்டி வரத்துக்காக கையை பிடிச்சு என்னை தாண்டி அழிச்சுட்டு போவீங்களே. சின்ன படி, ஸ்ரீரங்கநாச்சியாருடைய சன்னதி படி. அந்த படியை பெருமாள் தாண்டறதுக்கு தாயார் உள்ளே இருந்து கை கொடுக்குறா. அந்த கையை பிடிச்சுட்டு பெருமாள் தாண்டார். இதெல்லாம் அன்பினுடைய காதலினுடைய வெளிப்பாடு. ஓங்கி உலகளந்த உத்தமன்னு அத்தனை லோகங்களையும் ரெண்டடியால் அடந்தவனுக்கு அந்த ஒரு அடி படியை தாண்ட முடியாதா? அத்தனை ஆசையோட கூட தாயார் வந்து எதிர்கொள்றான்னு அர்த்தம். அப்படி கை கொடுத்து பெருமாளை உள்ளாழிச்சுட்டு போய், களைப்பா வந்திருக்கீங்கோ, முதல்ல உட்காருங்கன்னு சொல்லி பெருமாளுக்கு ஒரு சிம்மாசனம் போடுறா. பெருமாள் உட்கார்ந்தா விட்டு பெருமாள் திருவடிகளுக்கு கீழே ஒரு தட்டை வச்சு பெருமாளுடைய திருவடியை அலம்பரா. வீதியில எழுந்தருளி வந்தாரே, அதனால பெருமாளுக்கு காலை சோதிக்கலாம்னு சொல்லி பெருமாள் திருவடியை சோதிக்கிறா. சோதிச்சுட்டு பெருமாள் திருவடி ஈரமா இருந்தா எங்க சளி பிடிச்சுக்க போறதோன்னு சொல்லி திருவொத்தாடை, பெருமாளுடைய ஈரத்தை துடைக்கக்கூடிய ஒரு நல்ல காட்டன் வஸ்திரம், அதை அப்படியே பெருமாள் திருவடியில ஒத்தி ஈரத்தை எல்லாம் உலர வைக்கிறா. வச்சுட்டு இந்த பங்குனி வெயில்ல நம்மளை தேடி இத்தனை வீதி சுத்திண்டு வந்திருக்காரு, பெருமாளுக்கு வாட்டமா இருக்குமேன்னு சொல்லி காத்து வரும்படியா ஆலவட்டம் பரிமாறுறான். விசிறா பெருமாளுக்கு விசிறிய கொண்டு. என்ன இத்தனை அழகா இருக்காரு பெருமாள் இன்னைக்கு, ஆச்சரியமான பட்டு வஸ்திர பீதாம்பரம் எல்லாம் சாத்திண்டு, இத்தனை விசேஷமான திருவாபரணம் எல்லாம் சாத்திண்டு ரொம்ப அழகா இருக்காரு. இத்தனை வீதி புறப்பாடு வேற போய் வந்திருக்காரு. எத்தனை பேர் கண்ணு திருஷ்டி வேற பேர்ல பட்டிருக்கோம்.
அதனால அந்த திருஷ்டியெல்லாம் போகும்படியா இவருக்கு காப்பிடணும், ஒரு மங்கள பண்ணணும்னு சொல்லி பெருமாளுடையதான திருஷ்டி எல்லாம் போகும்படி ஜெய விஜய் பவா ஜெய விஜய் பவா அப்படின்னு கற்பூர ஆரத்தி பண்றா. பண்ணிட்டு பெருமாளுக்கு வெத்தலை பாக்கு கொடுக்குறா, போட்டுக்கோங்கன்னு சொல்லி இப்படி நிறைய உபச்சாரங்கள் எல்லாம் பண்ணி நான் வந்த கொஞ்ச நேரத்துல என்ன திக்குமுக்காடும்படியாக பாசமழையை பொழிவீர்களே. ஆனால் இன்னைக்கு நான் வந்த போது என்னை உள்ள நுழைய விடாம என் பல்லக்க புடிச்சு கோவமா வெளியில போன்னு சொல்லி வெளியில தள்ளி கதவையும் சாத்தின்ட்டு நான் உங்க முகத்தை பாத்திரக்கூடாதுன்றதுக்காக கோவமா முகத்தையும் திருப்பின்ட்டு உங்களுடைய கைங்கரியபராலான சேடிமார்கள் கையால புஷ்ப பந்தையும் பழங்களையும் கொடுத்து என் மேல தூக்கி எரிய சொல்லி இப்படி ஒரு நாளும் பண்ணாத அவமானங்களை எல்லாம் இன்னைக்கு பண்றங்களே, எதுக்கு இப்படி நடந்துக்கிறீங்கோ அப்படின்னு அம்மா பெருமாள் உங்களை கேட்க சொன்னார் அப்படின்னு கைங்கரியபரா வந்து தாயார் இடத்துல சொன்னான். இது அப்படியே சேடிமார்கள் போய் தாயார்கிட்ட சொன்னா, கேட்டுட்டேன் நான் பதில் சொல்றேன், போய் உங்க பெருமாளுக்கு சொல்லுங்க அப்படின்றத போல தாயார் சொல்றா. இப்போ நாச்சியார் அருளி செய்த பிரகாரம் தாம் எப்போதும் போலே எழுந்தருளினதே மெய்யானால் திருக்கண்கள் எல்லாம் சிவந்திருப்பானேன், திருவதனம் வெளுத்திருப்பானேன், திருக்குழல் கற்றைகள் எல்லாம் களைந்திருப்பானேன், திருக்கழுத்துகள் எல்லாம் நகக்ஷதங்களாயிருப்பானேன், கஸ்தூரி திருமன் காப்பு கரைந்திருப்பானேன், திருமேனி எல்லாம் குங்குமப் பொடிகளாயிருப்பானேன், திருவடிகள் எல்லாம் செம்பஞ்சு குழம்பாயிருப்பானேன், திருப்பரிவட்டங்கள் எல்லாம் மஞ்சள் வர்ணமாயிருப்பானேன். இப்படிப்பட்டிருக்கிற அடையாளங்களை பார்த்து நாச்சியாருக்கு மிகவும் திருவுள்ளம் கலங்கி இருக்கிறது. ஆனபடியினாலே உள்ளே இருக்கிற பேரை வெளியிலே விட வேண்டாம் என்றும் வெளியிலே இருக்கிற பேரை உள்ளே விட வேண்டாம் என்றும் இப்படி ஒரு கட்டுப்பாடு பண்ணி கொண்டிருக்கிற சமயத்திலே இப்போது உள்ளே விண்ணப்பம் செய்ய சமயம் இல்லை. ஆனபடியினாலே நேற்றைக்கு எழுந்தருளின விடத்திலே இன்றைக்கும் எழுந்தருளச் சொல்லி நாச்சியார் அருளி செய்த பிரகாரம் ஒன்னும் பெருமாள் சொல்ல தாயார்கிட்ட போய் சொல்லிட்டு இருந்தா. தாயார் கோவம் கொடுத்து பண்றதெல்லாம் பண்ணிட்டு எதையாவது ஒண்ணு பேசி வாய் சாமர்த்தியத்தினால உள்ள வந்துடலான்னு பாக்குறார். அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல. முதல்ல நீங்க இங்கத்துக்கும் அங்கத்துக்கும் நடக்கிறத விடுங்க. கடைசியா சொல்லிட்டேன், கதவுக்கு வெளியில இருக்கிறவா யாரும் உள்ள வரக்கூடாது, உள்ள இருக்கிற யாரும் வெளியில போக கூடாது. என்ன கேள்வி கேட்டாலும் என்ன பதில் சொன்னாலும் அந்த வாசுபடியிலேயே நின்று பாத்துக்கோங்க, உள்ள வராதுங்க. எப்படியான உள்ள நுழையலான்னு பாப்பார், அத்தனை சாமர்த்தியமா பேசுவார், நம்பிடாதீங்கன்னு தாயார் சொல்லிட்டா. சொல்லிட்டு வழக்கம் போல சாதாரணமா பிறந்த நாள் அன்னைக்கு ஆசையா பார்க்கணும்னு வந்தா இப்படி அவமானப்படுத்துறேன்னு கேட்டாரு. அப்படி அவர் வாஸ்தவமா என்ன பாக்குறதுக்கு இப்பதான் வந்தார் அப்படின்னா ஏன் அவர் கண்ணெல்லாம் சிவந்திருக்கு, அவர் முகமே வெளுத்திருக்கு, அவருடைய முடி ஏன் கலைஞ்சிருக்கு, சரியா வாரலையே, படியே வாரலையே, முடியெல்லாம் அப்படி கலைச்சு போட்டாப்புல இருக்கு, அவர் கழுத்துல எல்லாம் நகத்தினால ஏற்பட்ட கீறல்கள் இருக்கிறது, அவர் எப்பவும் ஆச்சரியமான கஸ்தூரி திலகம் திருமண் காப்பு சாத்தின்னு இருப்பாரு, அது நேர்த்தியா இருக்குமே, இப்ப அது அப்படி கரைஞ்சு போயிருக்கு. அதோட அவருடைய திருமேனி எல்லாம் குங்குமப்பொடி எதற்கு, நாச்சியாரான எனக்கே மஞ்சகாப்பு தான், பெருமாள் சன்னதியில் அதுவும் கிடையாது. இருந்தாலும் அவருடைய திருமேனியில உடம்பெல்லாம் எப்படி குங்குமம் வந்தது. திருவடிகள் எல்லாம் செம்பஞ்சு குழம்பு, மருதாணின்னு இப்ப எடுத்துக்கிறோமே அந்த மாதிரி அப்போ மூலிகைகள் எல்லாம் போட்டு செம்பஞ்சு குழம்புன்னு ரெட்டா ஒரு குழம்பு போல காய்ச்சி அதால மெஹந்தி போட்டுக்கிறதுன்றது அந்த காலத்துடைய வழக்கம். இவருடைய காலில் யாரோ மெஹந்தி போட்டு விட்டுருக்காளே, என்ன இவர் கல்யாண நாளா? அப்படி இருந்தா கூட பங்குனி உத்திரம் இன்னைக்குதான் என்னுடைய பிறந்த நாள், நான் தான் இவருக்கு போட்டு விட்டுருக்கணும், முன்னாடியே போட்டு இருக்காரு, என்ன சமாச்சாரம்? அவருடைய வஸ்திரம் எப்பவும் வெள்ளை வெள்ளையல்னு பியூர் ஒயிட்டா இருக்குமே, இப்ப மஞ்சளா இருக்கே, அதுக்கு என்ன காரணம்? இப்படி சந்தேகப்படும்படியான அடையாளங்களோட வந்து நிக்கிற ஆமடையான பார்த்தா எந்த ஆமடையாளுக்குத்தான் கோபமும் சந்தேகமும் வராமல் இருக்கும். அதனால தாயார் இப்ப ரொம்ப மனசு டிஸ்டர்படா ஃபீல் பண்றா. உங்க மேல சந்தேகமும் உண்டு, கோபமும் உண்டு. அந்த சந்தேகமும் கோபமும் கலந்துருக்கிறபடினால இப்ப நீங்க உள்ள போனீங்களான்னா பிரச்சனை பெருசா போயிடும். அதனால எதுவும் பேச வேண்டாம்னு தாயார் நினைக்கிறா. எங்களையும் வெளியில போக வேணான்னு சொல்லிட்டா, உங்க மனுஷாலையும் உள்ள விடக்கூடாதுன்னு சொல்லிட்டா அப்படின்னு தாயாருடைய கைங்கரியபரா வந்து சொல்றா பெருமாள் இடத்துல. இதுக்கு பெருமாள் பதில் சொல்றார். பெருமாள் அருளி செய்த பிரகாரம் திருக்கண்கள் சிவந்திருப்பானேன் என்றால் நாம் செங்கோலுடைய திருவரங்க செல்வனாரானபடியினாலே கவரி முடித்து கலிக்கச்சை கட்டி வல்லபமேந்தி குதிரை நம்பிரான் மேலே ராத்திரி முப்போதும் நித்திரையின்றி ஜகத்ரக்ஷணார்த்தமாக ஜாகரூகனாயிருந்தபடியினாலே திருக்கண்கள் சிவந்து போச்சுதோ. ஏன் கண்ணு சிவந்திருக்குன்னு கேட்டியம்மா, நான் யாரு? சாதாரண ஒரு பெண்ணுடைய கணவனா? சர்வ லோகங்களுக்கும் ஈஸ்வரியான உன்னுடைய பர்த்தாவான ஈஸ்வரன் சர்வேஸ்வரனோ, திருவரங்க செல்வனார்
ஸ்ரீரங்கம்னு சொல்லக்கூடிய சொத்தை ஆளக்கூடிய ராஜாவாச்சே, ஸ்ரீ ரங்கராஜான்னு தானே பேர் எனக்கு. ஸ்ரீ ரங்கநாதன், ஸ்ரீரங்கத்துக்கு சுவாமி நான், நீ ஸ்ரீரங்க நாயகி. அப்படி ஸ்ரீரங்கத்தினுடைய ராஜாவாக இருக்கக்கூடிய நான், ஜனங்கள்லாம் சௌகரியமா இருக்காளா, திருட்டு பயம் சண்டைக்காரா பயம் எல்லாம் இல்லாம இருக்கான்னு பார்க்கணும் ஒன்னும். அதனால சில நாள் அப்படியே ராத்திரியில நான் நகர்வலம் வர்றது வழக்கம். ராத்திரி எல்லாம் தூங்காம கண்மூழ்ச்சுண்டு ஜனங்கள்லாம் சௌக்கியமா இருக்காளான்னு அப்படி வேவு பார்க்கறது வழக்கம். அந்த மாதிரி கவரி முடித்து என்னுடைய தலைய நன்னா நேர்த்தியா வாரிண்டு போனா, இப்போ நகர்வலத்துல மாறு வேஷத்துல வந்திருக்கிறது ராஜான்னு தெரிஞ்சு போயிடும். அதனால அப்படியே ஒரு பரதேசி சுத்தின்னு இருப்பானே, இவங்கிட்ட ஒரு 10 ரூபாயான இருக்குமா இல்லையான்னு சொல்லும்படியா அந்த மாதிரி தலையெல்லாம் கலைச்சு போட்டு கோணமானாவா வச்சுட்டு போனாதான் நன்னா கெட்டப் நன்னா இருக்கும். ஆகையினால நேர்த்தியா வாரின தலையெல்லாம் இல்லாமல் தலையை கலைச்சுட்டு போனேன். கவரி முடித்து ஆச்சரியமா கச்சம் நன்னா உடுத்திட்டு இருப்பீங்களே, இப்ப என்ன கச்சம் என்னமோ முட்டி வரைக்கும் தூக்கி கொடுத்துட்டு இருக்கீங்க, கோணமானாவா இருக்கு, இந்த பக்கம் அந்த பக்கம் இழுத்து சொருகிட்டு இருக்கீங்களேன்னு கேட்டா, அம்மா நான் கலிக்கச்சை கட்டியுள்ளேன். கலிக்கச்சைன்னா சண்டை போடுற போர் வீரர்கள்லாம் குதிரை மேல போறச்ச அவ கட்டிக்கிறதான கச்சம் அது. நம்ம ஆத்த மாமா நாம எல்லாம் கட்டிக்கிற மாதிரி கச்சத்தை தழைய கட்டிண்டாலானா குதிரை மேல எல்லாம் போறச்ச ரொம்ப சிரமம், ஏற முடியாது இறங்க முடியாது, கச்சமே தடுக்கும், எடறி காலவாரி விட்டுரும், கீழே உழுந்து அடிபடும் பாவம். அதனால தேர் இழுக்கிற போது, ஒரு தீர்த்தவாரியில குளத்துல இறங்கி ஸ்நானம் பண்ற போது, நிறைய கூட்டத்துல பெருமாள் புறப்பாடுல அன்வைக்கிற போது, வெயிட் தூக்கி ஏத்தி இறக்குறச்ச, தேர் மேல ஏறச்ச, இந்த மாதிரி சமயத்துல எல்லாம் கச்சம் காலை இறடக்கூடாதுன்றதுக்காக கச்சத்தை கொஞ்சம் அப்படி கலிக்கச்ச போல தூக்கி உடுத்திக்கிறது வழக்கம், நிறைய பார்த்திருக்கலாம். அதனால குதிரை ஏறுறதுக்கு சௌகரியமா இருக்கும்னு கலிக்கச்சை கட்டின்னு இருக்கேன். அதனாலதான் கோணாமானாவா இருக்க வஸ்திரம். அதை கட்டிண்டு வல்லபம்னு சொல்லக்கூடிய ஆயுதத்தை கையிலே ஏந்தி கொண்டு நம்ம குதிரை மேல ஏறிண்டு ராத்திரி முழுக்க நான் தூக்கம் இல்லாமல் கண் விழித்து கொண்டு நகர்வலம் வந்தபடியினாலே ராத்திரி முழுக்க தூக்கம் இல்லைன்றதுனால கண்ணெல்லாம் சிவந்து போச்சு. திருக்குழல் கற்றைகள் எல்லாம் கலைந்திருப்பான் ஏன் என்றால், சரி முடியேன் கலைஞ்சிருக்குன்னு சொன்னா, ஏற்கனவே தலைய கோணமானாவா வச்சுட்டு போனேன், குதிரை மேல வேகமா அப்படி போறச்ச குதிரை மேல ஓடுறோமா ஆகாசத்துல பறக்கிறோமான்னு சொல்லும்படியா இருந்தது. அத்தனை காத்து சிலு சிலுன்னு காவிரி காத்து, அந்த காத்து பட்டு அப்படியே முடியெல்லாம் கலைஞ்சு போச்சு அப்படின்னர். கஸ்தூரி திருமண் காப்பு ஏன் கரைஞ்சிருக்குன்னு கேக்குறியே, ஸ்ரீரங்கம் என்ன சாதாரண பூமியா, தீவாச்சே, 2 பக்கமும் 2 காவிரி, நடுவுல தீவாட்டமா, குளிரும் அதிகம் உஷ்ணமும் அதிகம்னு சொல்லும்படியான பிரதேசமாச்சே, அங்கே அதிக கடோரமான சூரிய கரணத்தினாலே கரைந்து போச்சுது. திருக்குழல் கற்றைகள் எல்லாம் கலைந்திருப்பான் ஏன் என்றால், காற்றடித்து கலைந்து போச்சுதோ, கஸ்தூரி திருமண் காப்பு கரைந்திருப்பான் ஏன் என்றால், அதி கடோரமான சூரிய கரணத்தாலே கரைந்து போச்சுதோ. இது அனுபவம் நம்மளாம் அனுபவிக்கலாம். அப்போதான் காவிரியிலையோ கொள்ளிடத்திலேயோ தீர்த்தாம ஆடிட்டு நெத்திக்கிட்டு நிப்போம். ஒரு க்ஷணத்துல திருமண்ல இருந்து ஸ்ரீசூர்ணத்துல இருந்து எல்லாம் கரைஞ்சி வஸ்திரத்தை எல்லாம் அப்படியே வேத்து திரும்ப ஒரு முறை தீர்த்தாமாடலான்னு சொல்லும்படியான வெயில் இருக்கும் பங்குனி மாசத்துல ஸ்ரீரங்கத்துல. அப்படி ரொம்ப கடோரமா உக்ரமான சூரிய வெயில்னால கரைஞ்சு போச்சு நெத்தி காப்பு. நீ நினைக்கிற மாதிரி இல்ல. திருவதரம் வெளுத்திருப்பானேன், உதடையன் வெளுத்திருக்குன்னு கேட்டையே, அசுராலை எல்லாம் நிரசனம் பண்ணணும்னு நினைச்சேன். நகர்வலம் வந்த போதுதான் தெரிஞ்சது, நல்லவாளான தேவர்களை கெட்டவாளான அசுராலாம் இம்சை பண்ணிட்டு இருக்கா. அதனால அந்த அசுரால சம்ஹாரம் பண்ணி எங்களை எல்லாம் ரட்சிக்கணும்னு தேவர்கள் சரணாகதி பண்ண என்ன. நான் அப்படி குதிரை வாகனத்துல வந்துட்டு இருக்கிறச்ச, போர் வீரநாட்டமா கலிக்கச்சையெல்லாம் கட்டிண்டு கையில ஆயுதம் வச்சுட்டு குதிரை மேல வந்துட்டு இருக்கீங்க சுவாமி, இதுதான் சமயம், அசுராலை எல்லாம் சம்ஹாரம் பண்ணி எங்களை எல்லாம் ரட்சிக்கணும்னு பிரார்த்திச்சா தேவர்கள்லாம். உடனே என்ன பண்ணேன், நான் எப்படி சண்டை போடுவேன், அசுராலுடைய கதையை முடிக்கணும்னா முதல்ல என்னுடைய பாஞ்சஜன்யம்னு சொல்லக்கூடியதான சங்க வாயில வச்சுட்டு ஊதுவேன். அதன் பிறகுதான் அவ கதையை முடிப்பேன். அந்த மாதிரி என்னுடைய பாஞ்சஜன்யம்னு சொல்லக்கூடியதான சங்கை வாயிலே வைத்து ஊதினேன், சங்கத்வானம் பண்ணினேன். பாஞ்சஜன்யம்னு சொல்லக்கூடியது எத்தனை வெளுப்பா இருக்கும், அப்படியே நன்னா பால் போல இருக்குமே. அந்த பாஞ்சஜன்யத்தை ரொம்ப நேரம் வாயில வச்சு ஊதிட்டு இருந்தேன்னா அதுல இருக்கக்கூடிய வெளுப்பு, அதனுடைய ஸ்பர்ஷம், அந்த வெள்ளை அப்படியே என்னுடைய உதட்டுல படிஞ்சு போச்சு. என் உதட எப்பவும் சேப்பா இருக்கும்னு சொல்றியே, பாஞ்சஜன்யத்தை ரொம்ப நேரம் வாயில வச்சுட்டு இருந்தபடினாலே அந்த வெள்ளை என் வாய்க்கு ஒட்டு. அதனாலதான் என்னுடைய அதரம், என்னுடைய உதடு வெளுத்து போச்சுன்னு சொன்னார் பெருமாள். கழுத்துல எல்லாம் நகக்கீரல்கள் இருக்கேன்னு சொல்றியே, நகமும் இல்ல கீரலும் இல்ல. சாதாரண இடமா ஸ்ரீரங்கம்? காவிரி கரையில கொள்ளிடக்கரையில எத்தனை கொடூரமான காடுகள் உண்டு, எத்தனை ரோஜா செடிகள் உண்டு, எத்தனை முள் செடிகள் உண்டு, அதுல எத்தனை முள் இருக்கும். நான் இருட்டுல குதிரை மேல போறச்ச குதிரை என்ன அப்படியே லைன் போட்டாப்புல நேரையா போகும். கோணாமனாவா போறச்ச அந்த முள் காட்டுல இருக்கக்கூடியதான பூ முட்கள் கிழித்ததுமா,
பஸ்ல கூட போறச்ச சைட்ல ஏதான முள்ளு செடி வந்தா தெரியாம கழுத்துல கண்ணுல படுறதோன்னு அந்த மாதிரி படுறது. அவ்வளவுதான் காரணம், வேற ஒண்ணும் இல்ல. முள்ளு பட்டு கிழிஞ்சிருக்குமா கழுத்தெல்லாம், நகமும் இல்ல ஒண்ணும் இல்ல. திருமேனி எல்லாம் குங்குமப் பொடிகளா இருப்பானேன், உடம்பெல்லாம் குங்குமம் இருக்குன்னு கேட்டியே, யார் இருக்கா என் மேல குங்குமம் பூசி விடுறதுக்கு? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. தேவதைகள்லாம் ஆகாசத்துல இருந்து பூமழை பொழிந்தா புஷ்ப வருஷம் வருஷித்தான்னு சொன்னேனே, அப்போ சில புஷ்பங்களுடைய மகரந்தங்கள்லாம் குங்கும கலர்ல இருக்கும். அதே மாதிரி குங்குமப்பூவையும் என் மேல குட்டினா, அந்த குங்குமப்பூ மகரந்தம் இதெல்லாம் பட்டு என்னுடைய உடம்பு முழுக்க குங்குமமா இருக்கு. வேர்வை வேறையா, இந்த குங்குமப்பூ வேறையா? வேர்வையில குங்குமப்பூ கரைஞ்சு உடம்பெல்லாம் குங்குமம் பூசினாப்புல எடுத்துனர். சரி, வெள்ளையா உடுத்துட்டு இருக்கிற வேஷ்டி ஏன் மஞ்சளா இருக்குன்னு கேட்டையே, வெயில்ல உனக்கு சரியா கண்ணு தெரியல, இது வெள்ளை வேஷ்டி இல்ல, சந்தியாராகம் போலே இருக்கிற திவ்ய பீதாம்பரம். அதாவது சூரியாஸ்தமன காலத்துல ஆகாசம் எந்த நிறத்துல இருக்கும்? லேசான சேப்பு நிறத்துல இருக்குமோ, அந்த நிறத்தில இருக்கக்கூடியதான வஸ்திரம் இது. அது உன்னுடைய கண்ணுக்கு லேசான சேப்பா லேசான மஞ்சளா தெரியறது. மற்றபடி வெள்ள வஸ்திரத்தை யாரும் அப்படி மஞ்சள் ஜலம் எல்லாம் குத்தி ஒன்னும் பண்ணிடல, ஜலக்கிரீடை எல்லாம் ஒன்னும் ஆகல. எனக்கு வஸ்திரம் நான் அந்த மாதிரி உடுத்தின்னு இருக்கேன் இன்னைக்குன்னு சொன்னார் பெருமாள். திருவடிகள் எல்லாம் செம்பஞ்சு குழம்பா இருப்பானேன்னு சொல்றேன். கால்லாம் யார் மருதாணி வச்சு விட்டான்னு உனக்கு? நீ தூரத்துல இருந்து பாக்குற, கிட்ட வந்து வழக்கம் போல கைபிடிச்சு என்ன படி தாண்டி அழிச்சுண்டு போய் பக்கத்துல வச்சுட்டு பார்த்தாதானே என்ன இருக்குன்றத வாஸ்தவத்துல தெரியும் உனக்கு. அங்கேயோ மூலஸ்தானத்துல உட்கார்ந்துண்டு என்ன வாசல்ல நிக்க வச்சு இந்த மாதிரி சொல்றையே, திருவடியில செம்பஞ்சு குழம்பும் இல்ல ஒண்ணும் இல்ல, மருதாணி எல்லாம் ஒண்ணும் இல்ல. குதிரை மேல உட்கார்ந்துட்டு போனேனே, அப்போ அந்த குதிரைக்கு ரெண்டு பக்கமா அங்கவடின்னு சொல்லக்கூடியதான இரும்பு வளையம் இருக்கும். அந்த இரும்பு வளையத்துல காலை வச்சு அழுத்திண்டு போனாதான் குதிரை மேல சவாரி பண்றவாளுக்கு ஒரு பாதுகாப்பு. திடீர்னு குதிரை அப்படி தூக்கி போடுறச்சா உடனே எழுந்து நின்றுடணும், இல்லைன்னா உடம்புக்கு நிறைய ஆபத்துகள் உண்டு. அந்த அங்கவடி மேல காலை வச்சுட்டு வேகமா நடந்து போனேன், வேகமா குதிரை மேல போனேன். ஸ்ரீரங்கத்துல நிறைய மேடு பள்ளங்கள் எல்லாம் உண்டு. அந்த மேடு பள்ளங்கள் எல்லாம் குதிரை ஏறி ஏறி இறங்குறச்சா பலமுறை எழுந்து நின்னு என்னுடைய போர்ஸா அப்படி போட்டு என்னுடைய மொத்த வெயிட்டையும் அது மேல அழுத்தினபடினாலே அந்த அங்கவடிக்கு கட்டுப்பட்டு என்னுடைய பாதமெல்லாம் செவந்து போச்சு. அதனால ஏற்பட்ட அடையாளமே ஒழிய கால் செவந்து இருக்குமா, லேசான கீரல் அப்படி கீறினா ரத்தம் வந்துடும். அப்படி இருக்கிற காலை பார்த்து மருதாணி போட்டுருக்கேன்னு சொல்றியே, இது சரியில்லை. சரி, சமயமா வராம நேரம் கழிச்சு வந்திருக்கீங்களே, இத்தனை நாழிகை லேட்டா வந்திருக்கீங்களே, என்ன காரணம்னு கேட்கறியே. அந்த கொடுமையை அம்மா கேட்கிற. இத்தனை சிரமத்தையும் தாண்டிண்டு உன்னுடைய பிறந்த நாள் உன்னை பார்த்து உன்னோட இருக்கலான்னு ஆசாசியா நான் வந்துட்டு இருக்கிறச்ச, போது கழித்து வருவானேன் என்றால் வேட்டையாடி வேர்த்து விடாய்த்து வருகிற சமயத்திலே திருமங்கை ஆழ்வான் என்பான் ஒருவன் வந்து சர்வஸ்வாபகாரத்தையும் பண்ணி கொண்டு போனான். அவனை சில நல்ல வார்த்தைகளை சொல்லி திருவாபரணங்களை மீள வாங்கி கொண்டு போய் கருவூலத்தில் எண்ணி பார்க்கும் இடத்தில் கணையாழி மோதிரம் காணாமல் போச்சுதோ. அதற்காக விடிய 10 நாழிகைக்கு புறப்பட்டருளி திருவீதிகள் எல்லாம் வலம் வந்து கணையாழி மோதிரத்தை கண்டெடுத்துக் கொண்டு மீளவாரா நிற்கச் செய்தே தேவதைகள் பாரிஜாத புஷ்பங்கள் கொண்டு சேவிக்க வந்தார்கள். குதிரை மேல போனேன், நகர்வலம் வந்தே, எல்லாம் சரி. ஆனா ஏன் நாழியாச்சுன்னு கேட்கறியே, நகர்வெல்லம் எல்லாம் முடிச்சுட்டு சூரியோதயமாற சமயத்துக்குள்ள கோவிலுக்கு வந்து தீர்த்தாமாடி உன் சன்னதிக்கு வரலான்னு நினைச்சேன். அந்த சமயம் பார்த்து திருமங்கையாழ்வார்னு ஒருத்தன், அவன் முன்னால வந்து வாளை காட்டி என்ன மிரட்டி, நான் போட்டு இருந்த அத்தனை ஆபரணங்களையும் என்னுடைய சொத்து மொத்தத்தையும் அப்படி என் இடத்துல இருந்து மிரட்டி வாங்கிட்டு ஒரு துணியில போட்டு கட்டி எடுத்துட்டு போயிட்டான். நான் பின்னாடியே போனேன், வராதேன்னு என்ன வாளை காட்டி மிரட்டினான். அப்போ அவனுக்கு சில உபதேசங்களை எல்லாம் பண்ணினேன். அப்பா, யாருக்கிட்டையும் அந்த மாதிரி வந்து மிரட்டி எல்லாம் வாங்கக்கூடாது, திருடக்கூடாது, அது பாவம். அதுவும் நான் பெருமாள், என்னிடத்துல நீ இப்படி பண்றது சரியில்லைன்னு அவனுக்கு சில நல்ல புத்தி எல்லாம் சொல்லி, நீ பக்தன், நான் பகவான், என்னிடத்துல நீ இப்படி பண்ணக்கூடாதுன்னு அவனை திருத்தி பணிகொண்டேன். அவனும் சரின்னு சொல்லி எல்லாத்தையும் திரும்ப என்னண்டு ஒப்படைச்சிட்டு போயிட்டான். சரி, இந்த ஆபரணங்களை எல்லாம் பத்திரமா எடுத்துட்டு போய் கஜானாவில கருவூலத்துல வச்சுட்டு வரலாமேன்னு போனேன். போட்டுண்டு போன திருவாபரணம் எல்லாம் சரியா இருக்கான்னு எண்ணி பார்த்த போது எல்லாம் சரியா இருக்கு. ஒரு கணையாழி, ஒரு மோதிரம் மாத்திரம் காணும். யோசிச்சு பார்த்தேன், இத்தனை திருவாபரணங்களை திரும்பி கொடுத்த திருமங்கையாழ்வார் அந்த ஒரு மோதிரத்தை மட்டும் வச்சுப்பாரா? அதுவும் நாம உபதேசம் பண்ணின உடனே நிச்சயம் அவர் பண்ணிருக்க மாட்டார். நாம தான் எங்கேயோ வழியில தொலைச்சிருக்கோம்னு நான் புரிஞ்சுட்டேன். அதனால இன்னைக்கு ரொம்ப சீக்கிரம் பிமால புறப்பட்டு எங்க யானை என்னுடைய தங்க மோதிரம் கிடைக்கிறதா அப்படின்னு பார்க்கலான்னு உத்தரவேதி சித்திரவேதி எல்லாம் மோதிரத்தை தேடிட்டு வரேன். அப்படி வந்த போது தேவதைகள்லாம் இன்னைக்கு தாயாருடைய திருநட்சத்திரம், அவளை பாக்குறதுக்காக பெருமாள் ஏழ்றையர்.
நாங்க விசேஷமா தேவலோகத்துல மட்டுமே கிடைக்கக்கூடிய பாரிஜாத்த விருட்சத்துல இருந்து பாரிஜாத்த புஷ்பங்களை கொண்டு வந்திருக்கோம். அதை உங்க திருவடியில சமர்ப்பிச்சு உங்களை சேர்க்க வந்திருக்கோம், வாங்கிட்டு அனுகிரகிக்கணும்னு பிரார்த்திச்சா. நான் என்ன சொன்னேன் தெரியுமா? நாம் நம்முடைய பெண்டுகள் அந்நியிலே சூட்டுகிறதில்லை என்று தமக்கு முன்னமே வர காட்டி தாமும் பின்னே எழுந்தருளினோம். அப்பா, இந்த மாதிரி வசந்த பாரிஜாத்த புஷ்பத்தை எல்லாம் நான் தனியா அனுபவிக்கிறது நம்முடைய ஆமடியாள்களான பிராட்டிமார்களுக்குத்தான் இது ரொம்ப ஆசை. ஏற்கனவே ருக்மிணி அவதாரத்துல எல்லாம் பிராட்டி இந்த பாரிஜாத விருட்சத்துக்கு ஆசைப்பட்டு நான் கேட்டு இந்திராணி இல்லைன்னு சொல்லி இந்திரனுக்கும் எனக்கும் சண்டையெல்லாம் வந்து வித்தாந்தம் எல்லாம் புராணங்களில் உண்டு. அதனால பிராட்டிமார்களுக்குத்தான் பாரிஜாத புஷ்பத்துல ரொம்ப தீராத ஆசை. அதனால நீங்க வாங்கோ, உங்க கையாலேயே உங்க அம்மாவா சர்வலோக ஈஸ்வரியா இருக்கக்கூடிய ஸ்ரீரங்கநாச்சியாருக்கு பிறந்த நாள் இன்னைக்கு நீங்க ஆசையா தேவலோகத்தில இருந்து எடுத்துட்டு வந்த பாரிஜாத்த புஷ்பத்தை அவளுக்கு கொடுங்கோ. அவ ஆசையா வாங்கி சூட்டிண்டு உங்களை அனுகிரகிப்பா. நீங்க முன்னாடி போங்கோ, நான் மோதிரத்தை தேடிண்டு பின்னாடியே வரேன்னு சொல்லி தேவர்களை எல்லாம் அனுப்பினேன். அவளும் கையில பாரிஜாத்த புஷ்பத்தை வச்சுண்டு கோவில் வாசல்ல காத்துட்டு இருக்கா. அப்பேற்பட்ட என்ன போய் நீ சப்பா நினைக்கிறையே, சந்தேகப்பட்டுட்டியே. ஆனபடியினாலே நாம் கொடுத்த புஷ்பத்தையும் வாங்கி சூட்டிக் கொண்டு நம்மையும் உள்ளே அழைக்க சொல்லி பெருமாளருளை செய்த பிரகாரம் இப்படி தேவர்கள்லாம் பாரிஜாத்த விருட்சத்தை வச்சுட்டு நிக்கிறா. அவளை முதல்ல உள்ள சேர்த்து அந்த புஷ்பத்தை வாங்கி சூட்டிண்டு அப்படியே நம்மளையும் கொஞ்சம் உள்ள கூட்டுக்க சொல்லி சொல்லுங்கோலேன் அப்படின்னு பெருமாள் சொல்றார். பெருமாள் கிட்ட இருந்து யாரும் உள்ள வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாலும் அதனால பாரிஜாத்த புஷ்பத்தோட வந்த தேவர்களும் வாசல்லையே நிக்கிறா, கதவுக்கு அந்த பக்கம் நிக்கிறா. பாரிஜாத்த புஷ்பம்னு சொன்னா கோபம் எல்லாம் மறந்து ஆசையா அதை வாங்கி தாயார் உடனே சூட்டிப்போ, அதை வாங்கிக்கிறதுக்காக தேவர்களை உள்ள வர சொல்லுவோ. அப்படியே இவரும் பின்னாடி போயிடலான்னு பார்த்தார். தாயார் சாமர்த்தியமா இவர் அனுமதிக்கவே இல்லை. தாயார் பதில் சொல்லி அனுப்புறா. நாச்சியார் அருளி செய்த பிரகாரம் கணையாழி மோதிரம் காணாமல் போனதுவே மெய்யானால் விடிய 10 நாழிகைக்கு புறப்பட்டு எழுந்தருளி உறையூரிலே போய் பெருமாளுக்கு தூக்கி வாக்கி போடுறது கேட்கறச்சேயே கண்டுபிடிச்சிட்டாலே. மின்னிடை மடவாறு சேரிகள் எல்லாம் புகுந்து யதா மனோரதம் அனுபவித்து அவ்வனுபவத்தாலே உண்டாயிருக்கிற அடையாளங்கள் எல்லாம் திருமேனியிலே ஸ்பஷ்டமாக தோற்றா நிற்கச் செய்தேயும் அவ்வடையாளங்களையும் அந்யதாவாகச் சொல்லிக் கொண்டு நாங்கள் ஸ்திரீ ஜாதிகள் ஏழைகளானபடியினாலே இப்படிப்பட்டிருக்கிற வஞ்சனோக்திகளை எல்லாம் சொல்ல வந்தாரே. இப்படிப்பட்டிருக்கிற பொய்களை எல்லாம் தனக்கு சரியென போன விடத்திலே தானே சொல்லிக் கொண்டு நேற்றைக்கு எழுந்தருளின விடத்திலே தானே இன்றைக்கும் எழுந்தருளச் சொல்லி நாச்சியார் அருளி செய்த பிரகாரம் நிஜமாவே மோதிரத்தை தொலைச்சுட்டார். அதை தேடுறதுக்காக தான் இத்தனை வேகமா எழுந்து பின்னால புறப்பட்டார். அப்படின்னா இவர் மோதிரத்தை தேட வேண்டியது உத்தர வீதியிலையும் சித்திர வீதியிலையும் என் சன்னதி வாசல்லையும் கிடையாது. எங்க தொலைச்சாரோ அந்த உறையூர்ல போய் தேட சொல்லுங்க. உறையூர்ல கமலவல்லி ஆத்துக்கு போய் அவ்வளவு மாத்திரமா கல்யாணம் பண்ணிட்டார். மின்னடைய நுண்ணிடையார் சேரியிலும் வேதியர்கள் வாழ்விடத்தும் அப்படின்னு ஆழ்வார் சொன்னது போல ஆச்சரியமான கோபியர்களாட்டமா இருக்கக்கூடிய கமலவல்லி நாச்சியாரினுடைய சேடிமார்கள், அவளுக்கு கைங்கரியம் பண்ணக்கூடிய தாசி வர்க்கங்கள் இருக்காளே, அவாத்துகள்லாம் போய் அவளோட எல்லாம் கூட பேசிட்டோ அவளுடைய உபசாரங்களை எல்லாம் வாங்கிட்டு அவ எங்க தாயார கல்யாணம் பண்றதுக்காக வந்திருக்கிற பெருமாள் அழகிய மணவாளன் நீர் வாங்கோன்னு சொல்லி இவருக்கு கால அலம்பி விடுறதும் இவருக்கு பாத பூஜை பண்றதும் இவரை புஷ்பத்தாலே மாலைகளாலே சந்தனங்களால் அலங்கரிக்கிறதும் இப்படி எத்தனை சேரியில் இருக்கக்கூடிய அத்தனை பெண்களிடத்திலும் அலங்காரங்களை எல்லாம் பண்ணிக்கொண்டு இன்னும் தன்னை அழகாக்கி கொண்டு எங்க போனார்? உறையூர்ல கமலவல்லியினுடைய ஆத்துக்கு போனார். அங்க போய் அவளை கல்யாணம் பண்ணிட்டோ சேர்த்தி சேவையெல்லாம் இருந்துட்டோ அந்த அடையாளங்களும் உடம்புல பச்சையா தெரியறது. ஆனா என்ன சொல்றார்? ஒன்னொன்னுத்துக்கும் ஏதோ பொய் காரணம் சொல்லி கொண்டு ஏமாத்துறார், தப்பிக்கலான்னு பாக்குறார், என்ன ஏமாத்தலான்னு பாக்குறார். ஏன் அப்படி நினைக்கிறார் தெரியுமா? நாங்கெல்லாம் ஸ்திரீகள், ரொம்ப சாதுக்கள், தைரியம் கிடையாது, ஏழைகள், வலுவில்லாதவா, அப்படி இருக்கிற எங்களை எல்லாம் ஈஸியா ஏதானும் ஆசையா பேசி அப்படி மனசை தொட்டு ஏமாத்திடலான்னு நினைக்கிறார். இதெல்லாம் பொய்ன்னு நன்னா தெரியறது எனக்கு. இந்த பொய்யெல்லாம் என்னன்னு சொன்னா பலிக்காது. இந்த பொய்யெல்லாம் சொல்லி அப்படியா சரி சரி உள்ள வாங்கன்னு சொல்லி இவரை அழைச்சிக்கணும்னா அவர் இங்க வரக்கூடாது. நேத்துக்கு எங்க போனார்? அந்த உறையூருக்கு போய் அந்த கோவில் வாசல்ல நிக்க சொல்லுங்க. கதவை சாத்தாம இவர் சொன்னது போல வாசலுக்கு வந்து கைபிடிச்சு அழிச்சுட்டு போய் கமலவல்லி இவளை உபசரிக்கட்டும். அந்த கமலவல்லியோட கூட என்னுடைய பிறந்த நாள் அன்னைக்கும் பெருமாள் சேர்ந்திருக்கட்டும்னு தாயார் சொல்லிட்டா கோவமா. இதை கேட்ட பெருமாள் பதில் சொல்றார். பெருமாள் அருளை செய்த பிரகாரம் நாமானால் உறையூரை கண்ணாலே கண்டதும் இல்லை, ஏலா பொய்கள் உரைப்பானை இங்கே போத கண்டீரே. ஆண்டாளுடைய பாசுரம். வாய திறந்தாலே புழுகுன்றா. உறையூருக்கு போய் ஒரு நாள் எல்லாம் இருந்துட்டு வந்தார். இவர் தான் உறையூர்ல மூலவரா இருந்துட்டு இருக்கார்.
இவர் தான் திருமங்கை ஆழ்வாரும் பாடியிருக்கார், புராணம் இருக்கு. இத்தனை பிரமாணம் இருந்தும் நாமானால் உறையூரை கண்களாலே கண்டதும் இல்லை. உறையூரா அப்படின்ற ஊரை நான் கண்ணாலேயும் பார்த்ததில்லை. இத்தனைய உறையூர்ன்ற பெயர் உனக்கானும் தெரிஞ்சிருக்கு, இத்தனை சுத்தன வெளியில எனக்கு காதுல கூட அப்படி ஒரு வாழ்த்தை இது வரைக்கும் உழல. உறையூர்ன்ற ஊரை நான் கேள்விப்பட்டதே இல்லை, காதாலே கேட்டதும் இல்லை. துஷ்டர்களாயிருக்கிறவர்கள் மனதுக்கு சரி போனபடி சொன்னால் நீயும் அந்த வார்த்தைகளைத்தானே கேட்டுக்கொண்டு நம்மை பண்ணாத அவமானங்கள் எல்லாம் பண்ணலாமா? துஷ்டாலா இருக்கிறவா என்ன இந்த பெருமாளம் பிராட்டியும் இத்தனை ஒற்றுமையா இருக்காளேன்னு சொல்லி நம்மளை பிரிக்கணும்ன்றதுக்காக வைத்தறிச்சல்ல ஏதோ தப்பா சொல்லுவா, உன்னுடைய கோபத்தை அப்படியே தூண்டி விடுவா. அதையெல்லாம் நம்பிண்டு என்ன இத்தனை அவமானம் பண்ணலாமா? யார் என்ன சொன்னாலும் நீ என்ன நம்ப வேண்டாமா? நீங்கள் ஸ்திரீகளானபடியினாலே முன்பின் விசாரியாமல் படிக்கு அவமானங்களை பண்ணினீர்களாம் என்கிற அவமானம் உங்களுக்கே ஒழிய நமக்கு தேவையில்லை. பெருமாள் கெஞ்சி பார்த்தார். இப்ப மிஞ்சறார் பெருமாள். ஸ்திரீகள் நாங்கெல்லாம் ஏழைகள், எங்களை எப்படி வேணாலும் சொல்லி ஏமாத்துடலான்னு நீ சொன்னியேம்மா, அப்படி ஏமாந்து போனீங்களான்னா அது உங்களுக்கு தான் அவமானம். இத்தனை உண்மையா இருக்கக்கூடிய ஒரு கணவனை வாசல்ல நிக்க வச்சுட்டு இத்தனை சொல்லி இந்த அம்மா வெளியில அனுப்பிட்டாலேன்னு சொல்லி உங்களுக்கு தான் அவமானம். அது நல்ல மனைவி என்பவள் கணவனை நம்பணும். அதனால அந்த அவமானம் உனக்குத்தான். நீ என்னமோ வாசல்ல நிக்க வைக்கிறதுனால என்ன அவமானப்படுத்துறதா நினைச்சுண்டு ஒன்ன அவமானப்படுத்துகிறேன்னு பெருமாள் சென்டிமெண்டலா போட்டு மடக்கினார் தாயாரு. ஆனபடியினாலே நாம் கொடுத்த புஷ்பத்தையும் வாங்கி கொண்டு நம்மையும் உள்ளே அழைக்க சொல்லி பெருமாள் அருளி செய்த பிரகாரம் கெஞ்சி பார்த்தார். இப்போ இந்த அவமானம் உனக்குதான் சொல்லி பிராட்டிய மடக்கி அப்படியான பாரிஜாத புஷ்பத்தை வாங்கிட்டு உள்ள அழிச்சுட்டு போறாளா பாக்கலான்னு சொல்லி அனுப்புறார். இதை கேட்டு நாச்சியார் பதில் சொல்றா. ஸ்ரீரங்க நாச்சியார், நாச்சியார் அருளி செய்த பிரகாரம் முந்தா நாள் அழகிய மணவாள பெருமாள் வேட்டையாடி வேர்த்து விடாய்த்து எழுந்தருளினார் என்று அடியோங்கள் அதி பிரீத்தியுடனே எதிரே விடை கொண்டு திருக்கை கொடுத்து திருவொத்தாடை சாத்தி திருவடிகள் விளக்கி மங்களஹாரத்தி கண்டருளப் பண்ணி சுருளமுது திருத்தி சமர்ப்பித்து உள்ளே எழுந்தருளப் பண்ணி கொண்டு போய் திவ்ய சிம்மாசனத்திலே எழுந்தருளப் பண்ணி திருவடி விளக்கி திருவொத்தாடை சாத்தி திருவாலவட்டம் பரிமாறினோம். அப்போ அதிக சிரமத்தோடே எழுந்தருளியிருந்தார். ஆனால் இளைப்பே என்று வெந்நீர் திருமஞ்சனம் கொண்டு வந்து சமர்ப்பித்தோம். அதுவும் நீராடினது பாதியும் நீராடாதது பாதியுமாக எழுந்தருளியிருந்தார். இப்படிதான் வேட்டைக்கெல்லாம் போயிட்டு வந்தார். ராத்திரி எல்லாம் தூங்கலன்னு சொல்றாரு. 2 நாள் முன்னாடி அப்படியே நகர்வலம் போனது, பிரயாணம் எல்லாம் போனது, உடம்பெல்லாம் களைப்பா இருக்கு, வலிக்கிறது அப்படின்னு சோர்வா சன்னதி வாசல்ல நின்றார். படியை கூட தாண்ட முடியல, காலெல்லாம் அப்படியே செவந்து போயிருந்தது, புண்ணா எடுத்து எங்க போயிட்டு வந்தாரோ தெரியல. சரி, சிரமப்படுற இடத்துல சண்டை வேண்டான்னு சொல்லி கை கொடுத்து வாசப்படியை தாண்டி வச்சு அழிச்சுட்டு போய் சிம்மாசனத்துல உட்காத்தி வச்சு கால் அலம்பி வெத்தலை பாக்கு சாப்பிடுறதுக்கு வஸ்து எல்லாம் கொடுத்து ஷார்ட்டா விட்டு கொஞ்சம் சிரம பரிகாரமானா விட்டு உடம்பு தேவலையான்னு கேட்டேன். இல்ல, உடம்பு வலிக்கிறதுன்னு சொன்னார். உடனே வெந்நீர் திருமஞ்சனம் பண்ணி வைக்கலான்னு சொல்லி வெந்நீர் போட்டு வச்சேன். அதுவும் பாதி குளிச்சு பாதி வெந்நீர் அப்படியே இருந்தது. சரியா தீர்த்தம் கூட ஆடல, மனசு எங்கேயோ இருந்தது அவருக்கு. நீராடினது பாதியும் நீராடாதது பாதியுமாக எழுந்தருளி இருந்தார். குளிச்சும் குளிக்காம வச்சிருக்கிற தீர்த்தத்துல பாதி குளிச்சிருக்கார், பாதி அப்படியே இருக்கு. என்னைக்கும் அந்த மாதிரி இருக்க மாட்டார். நிஜமான உடம்பு வலி இருக்கிறவா எத்தனை வெந்நீரை வேணாலும் உடம்பு வேலை கொட்டிக்கலான்னு தானே நினைப்பா. யாரானும் பாதியில வச்சுட்டு போவாளோ? சரி, வெந்நீரை கூட எடுத்து மேல கொட்டிக்க முடியாதபடிக்கு சிரமம் போல இருக்கு பெருமாளுக்கு அப்படின்னு சொல்லி, சரி பரவாயில்ல, அவரை ரொம்ப சமப்படுத்த வேண்டாம்னு சொல்லி, ஆனால் இளைப்போ என்று திருவரைக்கு தகுதியான வள்ளி நுண்ணின சுண்ணவாடையான திவ்ய பீதாம்பரம் கொண்டு வந்து சமர்ப்பித்தோம். தீர்த்தத்தையே எடுத்து மேல கொட்டிக்க முடியலையே. இவர் எங்க நன்னா பட்டுக்கரை வச்ச பெரிய வேஷ்டியெல்லாம் உடுத்திக்க போறார். அதனால மெல்லிசா காட்டன் வேஷ்டி மில்லு வேஷ்டி கொடுத்தா இடுப்புல இருக்கிறதும் இல்லாத மாதிரி இருக்கக்கூடிய வேஷ்டியை கொடுத்தோமானா வெயிட்லெஸ்ஸா உடுத்திப்பாருன்னு சொல்லி ஆச்சரியமா அழகா மெல்லிசா இதமா இருக்கக்கூடியதான ஒரு வஸ்திரத்தை கொண்டாந்து கொடுத்தோம். அதையும் எப்போதும் போல நேர்த்தியா கச்சம் வச்சு எல்லாம் உடுத்திக்கல, ஏதோ கோணமானாவா பேரு கொடுத்திண்டா போறோம்னு சாத்தின்ட்டார். சரி, வேஷ்டி கூட இவருக்கு உடுத்திக்க முடியல போல் இருக்கு. அதனால திருமண் காப்பெல்லாம் எங்க இட்டுக்க போறாரு, நாமளே குழைச்சு கொடுக்கலாம்னு சொல்லி திருமண் கஸ்தூரி எல்லாம் குழைச்சு கையில கொடுத்தோம். அதை எடுத்து இட்டுக்கிறது கூட ஒழுங்கா இட்டுக்காம கோணமானாவா இட்டுட்டார். சரி, திருமண் கூட இட்டுக்க முடியாத அளவுக்கு உடம்புல சிரமம் இருக்குன்னு ஆச்சரியமா கஸ்தூரி மஞ்சள் காப்பெல்லாம் அப்படியே 10 போல விழுதி போல அடைச்சு உடம்பெல்லாம் தடவி விட்டோம். அதை கூட போறோம்மா, மேல கை வைக்காதே, நிறைய தடவாதே, போறோம், என்னால முடியல அப்படின்னு சொல்லிட்டார். திருமண் காப்பு இட்டுண்டாரு, எப்பவும் நேர்த்தியா இட்டுப்பார். ஆனா இந்த முறை என்னமோ நேர்த்தியா இட்டுக்காம கோணாமனாவா இட்டுட்டார். அதுக்கு என்ன சொல்றா தாயாருன்னா, கஸ்தூரி திருமண் காப்பு சேர்த்து சமர்ப்பித்தோம்.
அதுவும் எப்போதும் போல சாத்தி கொள்ளாமல் திருவேங்கடமுடையான் திருமண் காப்பு போலே கோணாமானாவென்னு சாத்தி அருளினார். ஒரு நேர்த்தியாட்டுக்கு வேண்டாமா, திருவேங்கடமுடையானாட்டமா கோணமானா வெட்டுட்டார். சரி, திருமண் காப்பிட்டுக்கிற அளவு கூட உடம்புல தெம்பில்லை, அப்போ வயிற்றுக்கு நல்ல ஆகாரம் தேவை, ருச்சியா ஏதானும் பண்ணி போடலான்னு சொல்லி பக்ஷணம் பண்ண ஆரம்பித்தேன். ஆனால் இலைப்போ என்று தங்க பள்ளையத்தில் அப்பம் கலந்த சிற்றுண்டி அக்காரம் பாலில் கலந்து வர்க்க வகைகள் முதலானதுகளையும் சேர்த்து சமர்ப்பித்தோம். தங்க கிண்ணத்துல அப்பம் முதலான பலகாரங்களை எல்லாம் வச்சு வெல்லம் பால் இதெல்லாம் காய்ச்சி முந்திரி பருப்பு குங்குமப்பூ எல்லாம் போட்டு நிறைய பழங்களை எல்லாம் திருத்தி நன்னா சாப்பிட்டு உடம்பு கொஞ்சம் தெம்பாட்டம் ஸ்வஸ்தமாட்டம் சரியா போயிடுவார்னு சாப்பிட கொடுத்தா ஏதோ பேருக்கு 2 எடுத்து வாயில போட்டுட்டார், மீதி எல்லாம் அப்படியே வச்சுட்டார். அதுவும் அமுது செய்தது பாதியும் அமுது செய்யாதது பாதியுமாகத்தானே எழுந்தருளி இருந்தார். சாட்டும் சாப்பிடாம மிச்சம் வச்சுட்டார் அப்படியே. ஆனால் இளைப்போ என்று திருவனந்தாழ்வானை திருப்படுக்கையாகவும் திருமெத்தையாகவும் விரித்து அதன் மேலே பெருமாளை திருக்கண் வளரப் பண்ணி அடியோங்கள் அதி பிரீத்தியுடனே திருவடிகளை பிடித்துக் கொண்டிருந்தோம். சரி, உட்கார்ந்து கூட சாப்பிட முடியல. திருவனந்தாழ்வான வர சொல்லி, அப்பா நீயே படுக்கையா மெத்தையா மாறு, பெருமாள் உன் பேர்ல படுத்துக்கிட்டோம்னு சொன்னோம். படுத்துனுட்டார். திருவடியை பிடிச்சு விடலான்னு கால் அமைக்க விட்டுட்டு இருந்தோம். அப்ப என்ன பண்ணார் தெரியுமா? இவர் தூங்கல, எங்களுக்கு தூக்கம் வரும்படியாக ஒரு சதி பண்ணிட்டார். தாம் வஞ்சக கல்வரானபடியினாலே எங்களுக்கு ஒரு மாயா நித்ரையை உண்டாக்கி எங்கள் தாழ் எடுத்து எங்கள் கருவூலம் திறந்து எங்கள் ஸ்திரீதனங்களான அம்மானை பந்து கழஞ்சி பீதாம்பர ஆபரணாதிகள் அனைத்தையும் கை கொண்டு இன்னவிடத்துக்கு எழுந்தருளுகிறோம் என்று சொல்லாதபடிக்குத்தானே எழுந்தருளியிருந்தார். அந்த உத்தரக்ஷணமே அடியோங்கள் அச்சமுடன் திடுக்கிட்டு எழுந்திருந்து திருப்படுக்கையை பார்க்கும் இடத்தில் பெருமாளை காணாமையாலே கை நெறித்து வாயடித்தவிடும் வாசற்காப்பாளரை அழைத்து கேட்கும் அளவில் அவர்கள் வந்து ஸ்திரீதனங்களான அம்மானை பந்து கழஞ்சி பீதாம்பர ஆபரணாதிகள் அனைத்தையும் கை கொண்டு இன்னவிடத்துக்கு எழுந்தருளுகிறோம் என்று சொல்லாதபடிக்குத்தானே எழுந்தருளினார் என்று சொல்ல வந்தார்கள். ஏன் இப்படி பெருமாள் வழக்கத்துக்கு மாறா சாட்டம் சாப்பிடாம குளிச்சும் குளிக்காம கோணாமனாவா வஸ்திரம் திருமணம் எல்லாம் இட்டுண்டு எங்கேயோ கவனம் வச்சுட்டு இருக்கார் அப்படின்னு விசாரிக்கலான்னு மனுஷால் அனுப்பினோம். யார் இடத்துல? ஸ்ரீரங்கநாதனுக்கு பெரிய கோவில்ல கைங்கரியம் பண்றவள் இடத்துல. அவ சொன்னா, அம்மா ஸ்ரீரங்கநாயகி, உன் கல்யாணத்தப்போ உங்க ஆயிரத்துல கொடுத்தாலே ஸ்ரீதனங்கள்லாம் அதெல்லாம் கருவூலத்துல இத்தனை நாள் பாதுகாப்பா இருந்தது. அதையெல்லாம் பின்னால 2 மணிக்கெல்லாம் எடுத்து தன் அலங்காரம் பண்ணிட்டு நிறைய பரிசு பொருள்களை திருவாபரணங்களை விசேஷமான புடவ வஸ்திரங்களை எல்லாம் கூட ஒரு மூட்டையில வச்சு கட்டின்ட்டு யாருக்கும் தெரியாம எங்க போறோம் வருவோம்னு கூட சொல்லாம இவர் புறப்பட்டு போனார் தெரியுமா அப்படின்னு இவர் உறையூர் போன சமாச்சாரத்தை சொல்லிட்டாலாம். கேட்கும் அளவில் அவர்கள் வந்து அடியை பிடித்து அடிமிதித்து கொண்டு போன விடத்திலே உறையூரிலே கொண்டு போய் விட்டது. இப்படி பண்ணா எங்க போறீங்கன்னு நீங்க கேட்க வேண்டாமா உங்க பெருமாளை, நீங்க எல்லாம் என்ன அடியார்கள்னு தாயார் கேட்டா. அம்மா நாங்க கேட்டோம், யாரும் நான் எங்க போறேன்னு கேட்காதீங்க, யாரும் என்னோட வர வேண்டாம், யாரும் என் பின்னாடி வர வேண்டாம், இது என்னுடைய நியமனம்னு சொல்லிட்டு போயிட்டார். இதுக்கு மேல நாங்க என்ன பண்றது? அவர் சொன்னா நீங்க அப்படியே விட்டுடுவீங்களா? அவர் எங்க போறாருன்னு பின்னாடியே போக வேண்டாமான்னு கேட்டா. அதுக்கு சில பேர் சொன்னா, நாங்க போனோம், அவருடைய காலடி தடம் நன்னா தெரியுமே எங்களுக்கு, அவருடைய திருவடிகளுக்கு கீழே சங்க சக்கர ரேகைகள்லாம் இருக்குமே, அதை பார்த்து அவர் எங்க போனார்னு அப்படியே காவிரி மணல்ல அவருடைய கால் ரேகையை பார்த்துட்டே போன விடத்துல அந்த திருவடிகள் நேர உறையூர்ல கொண்டு போய் விட்டது. அங்க போய் பார்த்த போதுதான் விஷயம் புரிந்தது. உறையூரிலே கொண்டு போய் விட்டது. அங்கே பார்க்கும் இடத்தில் தான் மற்றொருத்தியை மச்சினி என்று முறைமை சொல்லி மடியை பிடித்தும் கச்சனி பொன்முளை கண்ணால் விழித்தும் கனிவாய் கொடுத்தும் கையில் நகக்குரிமையாகமானதும் கார்மேனி எங்கும் பசுமஞ்சள் பூத்ததும் கருப்பந்தோட்டத்திலே யானையானது சஞ்சரிக்குமா போலே தேவரீர் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறீர் என்றும் நாங்கள் உச்சிதமாக போகவிட்ட தூதர்கள் ஓடி வந்து அங்க அடையாளம் உள்ளபடி வந்து சொன்னார்கள். பின்னாடியே வந்தாலே பார்த்தா நீ யாராத்துக்கோ போய் அவளை மச்சினின்னு உறவு சொல்லிண்டு அவ கையை பிடிச்சி விளையாடுறதும் கன்னத்தை கிள்ளி விளையாடுறதுமா அவ கொடுக்கறதெல்லாம் சாப்பிட்டு அவளோட சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு இருந்தீராமே, எடுத்துட்டு போன என்னுடைய ஸ்திரீதனங்களை எல்லாம் அவளுக்கு பரிசா கொடுத்தீராமே. இதையெல்லாம் பார்த்தா நல்ல பசியில இருக்கக்கூடிய ஒரு யானை கருப்பந்தோட்டத்துல போய் நிறைய கரும்பு சாட்டா எத்தனை சந்தோஷமா அட்டகாசம் பண்ணுமோ அந்த மாதிரி அட்டகாசம் பண்ணிட்டு சந்தோஷமா இருந்தீராம். இத பார்த்துட்டு பதறி போய் ஓடி வந்து என்னுடைய அடியார்கள்லாம் என்னிடத்துல சொல்லி இருக்கா. அவ சொன்ன போது எனக்கு எப்படி இருந்தது தெரியுமா? ஐயா, உம்மாலே எங்கள் மனது உளைமெழுகாய் உருகுகிறது. இந்த வேளையிலே இங்கே ஒன்றும் சொல்லாதேயும் போம் போம் என்று நாச்சியார் அருளி செய்த பிரகாரம் அது கேட்டதுல இருந்து சாதத்துக்கு ஒல கொலிக்கிறா போல என் மனசு கொதிக்கிறது. உம்மை என்னால மன்னிக்க முடியல, துரோகம் பண்ணிட்டீர், இங்க நிக்காதீங்கோ, போங்க போங்க அப்படின்னு தாயார் விரட்டுட்டா. இதுக்கு பெருமாள் சொல்றார்,
பெருமாள் அருளி செய்த பிரகாரம் லோகத்திலே ஒருவருக்கொருவர் சம்சயப்பட்டால் அந்த சம்சயம் ஒரு பிரகாரத்தாலும் தீராமல் போனால் பிரமாணத்தாலே தீர்த்து கொள்வார்கள். அந்தப்படி நாம் பிரமாணம் பண்ணி தருகிறோம். நாம் தேவாதி தேவனானபடியினாலே தேவதைகளை தாண்டி தருகிறோம். சமுத்திரத்திலே மூழ்குகிறோம், அக்னி பிரவேசம் பண்ணுகிறோம், பாம்பு குடத்திலே கையிடுகிறோம், மழுவேந்துகிறோம், நெய்யிலே முழுகுகிறோம். இப்படிப்பட்ட பிரமாணங்களை ஆனாலும் வாங்கி கொண்டு நாம் கொடுத்த புஷ்பத்தையும் வாங்கி சூட்டிக் கொண்டு நம்மையும் உள்ளே அழைத்து போகச் சொல்லி பெருமாள் அருளி செய்த பிரகாரம் சண்டை பெருசா வளர்ந்துட்டே போறதுமா. லோகத்துல யார் மேலன்னா நம்பிக்கை இல்லைன்னா சத்தியம் பண்றேன்னு அந்த மாதிரி நான் சம்சயம் பண்ணா சத்தியம் பண்ணி வைக்கிறேன். இப்ப உனக்கு நான் தேவாதி தேவனானபடியினாலே தேவர்கள் எல்லாம் கீழே போட்டு தாண்டி சத்தியம் பண்றேன், அல்லது சமுத்திரத்துல மூழ்கி சத்தியம் பண்றேன், தீ குளிச்சு சத்தியம் பண்றேன், பாம்பு குடத்துல கையை விட்டு சத்தியம் பண்றேன், மழுன்னு சொல்லக்கூடியதான கோடரின்னு சொல்லக்கூடிய ஆயுதத்தை வச்சுட்டு சத்தியம் பண்றேன், நெய்யில மூழ்கி சத்தியம் பண்றேன். இதெல்லாம் நம்பணுன்றதுக்காக அந்த காலத்துல பெரிய உண்மையை நிரூபிக்கிறதுக்காக பண்ண சத்தியங்கள்னு தெரியுது. மழுவுன்னு சொன்னா பரசுராமர் கையில வச்சுட்டு இருக்கிற கோடரி, அதுக்கு மழுவுன்னு பேரு. இதெல்லாம் பெருமாள் சாட்சியா தெய்வ சாட்சியா குழந்தை சாட்சியான்லாம் சொல்றாள் இல்லையோ, அந்த மாதிரி அந்த காலத்துல சாஸ்திரப்படி பண்ணதான சத்தியங்கள்னு தெரியுது. அதையெல்லாம் பண்ணி நிரூபிக்கிறேன். எப்படி சத்தியம் பண்ணணும்னு சொல்லு, பண்றேன், என்ன மன்னிச்சுடு, என்ன நம்பு, நான் கொடுக்குற புஷ்பத்தை வாங்கிட்டு என்ன உள்ள அழிச்சுட்டு போன்னு பெருமாள் சொல்லி அனுப்புறார். அதுக்கு தாயார் சொல்றா, நாச்சியார் அருளி செய்த பிரகாரம் லோகத்திலே ஒருவருக்கொருவர் சம்சயப்பட்டால் அந்த சம்சயம் ஒரு பிரகாரத்தாலும் தீராமல் போனால் பிரமாணத்தாலே தீர்த்து கொள்ளுவார்கள் என்றும், லோகத்திலே பிராமணனுக்கும் வாக்குவாதம் வந்தால் பிராமணன் பிராமணனை தாண்டி கொடுப்பார்கள் என்றும், தாம் தேவாதி தேவனானபடியினாலே தேவதைகளை தாண்டி தருகிறோம் என்று சொல்ல வந்தாரே, அந்த தேவதைகள் தேவரீருடைய திருவடிகளை எப்போது காணப்போகிறோம் என்று அநேக கற்பகம் தோறும் சதா பிரார்த்தித்துக் கொண்டிருக்கிறவர்களை வலுவிலே தாண்டி தருகிறோம் என்று சொன்னால் வேண்டாம் என்பார்களா? லோகத்துல பிராமணனுக்கும் சண்டை வந்துட்டா ஒரு பிராமணன் இன்னொரு பிராமணனை தாண்டி சத்தியம் பண்ணுவான்னு சொல்ற வழக்கம் உண்டு. அந்த மாதிரி நீர் தேவர்களுக்கெல்லாம் தேவனானபடியினால தேவர்களை தாண்டோன்னு சொல்றீர். இதெல்லாம் தேவர்களுக்கு சக்கர பொங்கல் சாப்பிடுற மாதிரி. உம்முடைய திருவடி என்னைக்கு அவ பேர்ல படோன்னு அவ காத்துன்னு இருக்கிற சமயத்துல நீர் போய் வலிய வாழ தாண்டதுன்னு சொன்னா அவ பேசாம இருப்பாளா? 33 கோடி பேரும் கீழே உழுந்து கிடப்பா பெருமாளுடைய திருவடி படட்டோன்னு. அதனால அதெல்லாம் நான் நம்புறதுக்கு தயாரா இல்லை. சமுத்திரத்திலே மூழ்கிறோம் என்று சொல்ல வந்தாரே, பிரளய காலத்திலே சகல லோகங்களையும் தம்முடைய திருவயிற்றிலே வைத்து ரட்சித்துக் கொண்டு ஒரு ஆலை இலை தளிரிலே திருக்கண் வளர்ந்தருளின தமக்கு சமுத்திரத்திலே மூழ்கிறது அருமையா. உலகமே கடலாட்டமா சமுத்திரமாட்டமா போயின்னு இருக்கு பிரளய காலத்துல. அப்ப இவன் ஒருத்தன் மட்டும் அந்த சமுத்திரத்துல ஒரு ஆலமரத்தை இலை மேல நீச்சல் போட்டு சந்தோஷமா இருக்கானே, அப்பேற்பட்ட இவனுக்கு சமுத்திரத்துல மூழ்கிறதெல்லாம் ஒரு விஷயமா? இதெல்லாம் என்னென்று சொல்ல வேண்டாம், நம்ப மாட்டேன். அக்னி பிரவேசம் பண்ணுகிறோம் என்று சொல்ல வந்தீரே, பிரம்மாவுக்காக உத்தரவேதியிலே ஆவிர்பவித்த தமக்கு அக்னியிலே மூழ்கினால் அக்னி சுடுமோ? பிரம்மா பிரார்த்திச்சுண்டு யாகம் பண்ணான்னு பிரம்மாவினுடைய யாகத்திலேருந்து தேவப்பெருமாளா அவதாரம் பண்ணீரே, அப்பவே உம்முடைய உடம்பு அக்னி ஒண்ணும் பண்ணல, இப்போ நீர் தீ குளிச்சா மாத்திரம் அக்னி உங்க சுட்டுடுமா? பாம்பு குடத்திலே கையிட்டு தருகிறோம் என்று சொல்ல வந்தீரே, சென்றால் குடையாம் இருந்தால் சிங்காசனமாம் என்று சதா சர்வகாலமும் திருவனந்தாழ்வான் மேலே திருக்கண் வளர்ந்தருளுகிற தமக்கு பாம்பு குடத்திலே கையிட்டால் பாம்பு கடிக்குமோ? பாம்பு மேலேயே வாழ்ந்துருக்கீர். பாம்பு உமக்கு செருப்பா இருக்கு, கொடையா இருக்கு, படுக்கையா இருக்கு, இப்படி எல்லா கைங்கரியமும் பண்ற பாம்பு உமக்கு கிடைச்சிடுமா? அதை நான் நம்ப மாட்டேன். மழுவேந்துகிறோம் என்று சொல்ல வந்தாரே, கோட்டி சூரிய பிரகாசமான திருவாழி ஆழ்வானை சதா திருக்கையிலே தரித்து கொண்டிருக்கிற தமக்கு அப்பிரயோஜகமாயிருக்கிற இரும்பை மழுவாக ஏந்துகிறது அருமையா. ஆயுதங்களுக்கெல்லாம் தேவன்னு சொல்லக்கூடிய நித்திய சூரியான சுதர்சனனையே கையில பிடிச்சிப்பறான். இவர் கேவலம் ஒரு இரும்பு கோடரி எடுத்துட்டு சத்தியம் பண்ணினா நான் நம்பிடுவேனா? நெய்க்குளத்திலே கையிடுகிறோம் என்று சொல்ல வந்தாரே, கிருஷ்ணாவதாரத்திலே 5 லட்சம் குடியில் உள்ள வெண்ணையுண்ட தமக்கு நெய் குடத்திலே கையிடுவது அருமையா. கிருஷ்ணாவதாரத்துல 5 லட்சம் பெண்களுடைய ஆத்துல போயவா வெண்ணெய் பானையில கையை விட்டு திருடி சாட்ட உமக்கு ஒரு நெய் பானையில கை விடுறதான்னா கஷ்டம், ஏன்னா விருப்பத்தின்றிருக்கீர். இப்படிப்பட்டிருக்கிற பரிகாச பிரமாணங்களை எல்லாம் தமக்கு சரிப்போன இடத்திலே தானே பண்ணி கொடுத்து கொண்டு தாமும் இன்னைக்கு அங்கேயே தானே எழுந்தருளச் சொல்லி நாச்சியார் அருளி செய்த பிரகாரம் இதெல்லாம் சத்தியம் பண்ற மாதிரி தெரியல, என்ன வெறுப்பேத்துற மாதிரி இருக்கு, என்ன பரிகாசம் பண்ற மாதிரி இருக்கு, கிண்டல் பண்றாப்புல இருக்கு. இந்த கேலி பேச்செல்லாம் நேத்து போய் பேசுனீங்களே உறையூர், அங்க போய் கமலவல்லி என்ற பேசிட்டு இன்னைக்கும் அங்கேயே போங்கன்னு சொல்லி தாயார் சொல்லிட்டா. இதுக்கு பெருமாள் பதில் சொல்றார், பெருமாள் அருளி செய்த பிரகாரம் நாம் உற்சவார்த்தமாக புறப்பட்டருளி
திருவீதிகள் எல்லாம் வலம் வந்து தேவதைகள் புஷ்ப வருஷம் வருஷிக்க பிராமணர்கள் எல்லோரும் ஸ்தோத்திரம் பண்ண இப்படி பெரிய மனோரதத்தோடே தங்களிடத்தில் வந்தால் தாங்கள் எப்போதும் போல் ஆதரியாமல் படிக்க அபராதங்களை பண்ணினோம் என்றும் நாமானால் உறையூரை கண்ணாலே கண்டதுமில்லை காதாலே கேட்டதுமில்லை என்று சொன்னோம். அத்தை அப்பிரமாணமாக ஒப்புக்கொண்டீர். ஆனால் பிரமாணமானாலும் பண்ணித் தருகிறோம் என்று சொன்னோம். அத்தை பரிகாசம் பண்ணினீர். இப்படி நாம் எத்தனை சொன்ன போதிலும் அத்தனையையும் அந்யதாவாக கொண்டு கோபத்தால் திருவுள்ளம் கலங்கி திருமுகமண்டலம் கருத்து திருக்கண்கள் சிவந்து இப்படி எழுந்தருளியிருந்தால் நமக்கென்ன வேறு கதி இருக்கிறது? நடந்ததெல்லாம் அப்படியே ஒப்புச்சுட்டேம்மா. நம்மள என்ன சத்தியம் பண்ணி தரேன்னு சொன்னேன். உனக்காக ஆசையா வந்து நின்றுட்டு இருக்கேன். நான் பண்ற சத்தியத்தை பொய் சத்தியம்னு என்ன பரிகாசம் பண்ற. எத்த சொன்னாலும் நம்ப மாட்டேன்ற. இதெல்லாம் பத்தாதுன்னு என் மேல இருக்கிற கோபத்துல உன்னுடைய முகம் கருத்து போயிடுத்து. உன்னுடைய கண் அப்படியே கோபத்துல சிவந்து போயிடுத்து. இப்படி என்னை இந்த அளவுக்கு வெறுத்தா உன்னை விட்டா எனக்கு வேற யாருமா கதி அப்படின்னு பெருமாள் அப்படி தழைய ஆரம்பிச்சுட்டார். அழகிய மணவாள பெருமாள் ஸ்ரீரங்கநாச்சியார் சன்னதி வாசலிலே தள்ளுப்பட்டு கொண்டிருக்கிறார் என்கிற அவமானம் உங்களுக்கே ஒழிய நமக்கு தேவையில்லை. பெருமாள் ஸ்ரீரங்கராஜன் சக்கரவர்த்தி அவன் பிறந்த நாள் அதுவுமா வந்து இத்தனை கெஞ்சின் இருக்கான். அவனை உள்ள அழிச்சுட்டு போகாம கதவை சாத்தி இத்தனை அவமானமா பேசி இத்தனை அவமானப்படுத்துறாளே ஸ்ரீரங்கநாச்சியார், இந்த மாதிரி பண்ணலாமோன்ற அவமானம் உனக்குத்தாமா வரும். அந்த அவப்பேர் உனக்கு தான் வரும். நான் உள்ள வரணும் கையால சாப்பிடணும்ன்றதுக்காக நான் கெஞ்சல. என்னுடைய ஆமடையாளான உனக்கு அவமானம் வரக்கூடாதுன்னு பேசிட்டு இருக்கேன். அதனால நான் கொடுக்குற பாரிஜாத புஷ்பத்தை வாங்கிண்டு என்ன உள்ள விடுவோன்னு பெருமாள் சொல்றார். தாயார் சொல்றா, நாச்சியார் அருளை செய்த பிரகாரம் தாம் பண்ணினதெல்லாம் தாறுமாறாக பண்ணி போட்டு தங்கள் வாசலிலே தள்ளுப்பட்டு கொண்டிருக்கிற அவமானம் எங்களுக்கே ஒழிய தமக்கு தேவையில்லை என்று சொல்ல வந்தாரே. இதுகளை எல்லாம் இப்படி வருஷத்திற்கு ஒரு தரம் வழிமாறாட்டா எழுந்தருளி தமக்கு சரிபோனபடி நடந்து போட்டு பின்னையும் இங்கே தானே வந்து நாமானால் ஒன்றும் அறியோம் என்றும் நாம் அத்தனை அபராதங்களை பண்ணின போதிலும் பொறுத்தருள வேணும் என்றும் இப்படிப்பட்டிருக்கிற ஆகாத்தியங்களை பண்ணி கொண்டு வருகிறார். இதெல்லாம் யாரும் நம்பாதுங்கோ. பேசுறதெல்லாம் பழமாட்டமா பேசுவார். இது இன்னைக்கு ஒரு நாள் நடக்கிற விஷயம் அல்ல. வருஷா வருஷம் கண்ணு தெரியாம வழி மாறி போயிட்டேன்னு சொல்லிட்டு உறையூருக்கு போறார், கல்யாணம் பண்ணிக்கிறார், சேர்த்தியில இருக்கிறார், திரும்ப வரார், என்ன சமாதானம் பண்ணிட்டு என் சன்னதிக்குள்ள நுழையலான்னு வரார். நான் கேட்டா ஆமா நான் பண்ணினேன்னு ஒத்துக்க மாட்டேன்றார், பொய் சத்தியம் பண்றார், ஏமாத்த பாக்குறார், நடிக்கிறார், இத்தனை பண்றார். எல்லாத்துக்கும் மேல இந்த அவமானம் எனக்கு இல்ல உனக்குன்னு வேற சொல்லி என்ன மடக்கிறார். இப்படி இத்தனை ஆகாத்தியம் பண்றார் பாருங்க, எத்தனை ஐஷாட்டியம் பண்றார் பாருங்க. நாமானால் பொறுக்கிறதில்லை. இதெல்லாம் என்னால பார்த்து பார்த்து சலிச்சு போச்சு. இனிமேல் நான் மன்னிக்கிற மாதிரி இல்லை. இதுகளை எல்லாம் நம்முடைய ஐயா மகிழ்மாறன் நம்மாழ்வார் வந்து மங்கள வசனமாக சொன்ன வாய்மொழியினாலே பொறுத்தோம் 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 பெருமாளை உடனே உள்ளே எழுந்தருள பண்ண சொல்லி நாச்சியார் அருளை செய்த பிரகாரம் இவர் வருஷா வருஷம் இந்த மாதிரி என்னை ஏமாத்திட்டு உறையூருக்கு போறதும் சேர்த்து கண்டருள்றதும் இங்க வந்து பொய் சத்தியம் பண்றதும் என்னை மடக்கிறதும் ஐஷாட்டியம் பண்றதும் நாடகம் ஆடுறதும் காலாகாலமா பார்த்து வெறுத்து போயிடுத்து. இருந்தாலும் என்னுடைய செல்ல குழந்தை ஐயா நம்மாழ்வார் வந்து தன்னுடைய ஆச்சரியமான திருவாக்காலே சமாதானம் பண்ணி வைத்தார். அவருடைய தேனிலும் இனிய மதுரமான பாஷையாலே குழந்தை அப்படியே ஆசையா தேன் கலந்து பேசுற பேச்சிலே தாயான நான் மயங்கி என்னுடைய குழந்தையான நம்மாழ்வாருக்காகவும் என்னுடைய குழந்தைகளான இந்த லோகத்து அடியார்களுக்காகவும் அவரை போனா போறதுன்னு மன்னிக்கிறேன். உடனே அந்த புஷ்பத்தை எடுத்துட்டு உள்ள வர சொல்லுங்க அப்படின்னு வர சொல்லிட்டார் தாயார். மன்னிச்சுட்டேன்னு சொல்லிட்டா. இதோட பிரணய கலகம்னு சொல்லக்கூடிய ஊடல் முடிந்தது. உடனே பெருமாள் தாயார் சன்னதிக்குள்ள எழுந்தருளினார். தாயாரும் வழக்கம் போல ஆச்சரியமா கை கொடுத்து உள்ள வச்சுட்டு போய் சிம்மாசனத்துல உட்காத்தி வச்சு திருவடியெல்லாம் விளக்கி விட்டு பழம் பித்தலப்பாக்கெல்லாம் கொடுத்து விசேஷமா பெருமாளுக்கு தலிகையெல்லாம் கண்டருள பண்ணினா. 2 பேரும் பெருமாளுடைய கல்யாண நாளும் பிராட்டியினுடைய அவதார தினமுமான பங்குனி உத்தர தன்னைக்கு ஒரே ஆசனத்திலே சேர்த்து சேவை சாதித்தார். இது இன்னைக்கும் நடக்கக்கூடியதான வைபவம். ஸ்ரீரங்கம் பெரிய கோவில்ல தாயார் சன்னதியினுடைய பிராகாரத்திலே சேர்த்தி மண்டபம்னு சொல்லக்கூடிய மண்டபம் இருக்கிறது. அங்கே இந்த மட்டையடி முடிந்து பெருமாள் உள்ள எழுந்தருளி 3 ஏகாந்தம்னு சொல்லக்கூடியதான சேவை நடக்கிறது. முதல் ஏகாந்தம் அப்படின்னு சொல்றது இந்த மட்டையடி எல்லாம் முடிஞ்சு தாயார் அனுமதி கொடுத்து பெருமாள் உள்ள போறாருன்னு உள்ள போன உடனே பெருமாளும் தாயாரும் சேர்றதுக்கு காரணமா இருந்த சுவாமி நம்மாழ்வாருக்கு பெருமாளும் தாயாரும் மாலை போட்டு பரிவட்டம் கட்டி ஷடாரி சாச்சு மரியாதை பண்ணி அவரை நம்மாழ்வார் சன்னதிக்கு அனுப்பி வைக்கிறா. இது முதல் காரியம். 2வது, உறையூர்ல எப்படி நடக்கிறதோ அதே மாதிரி பெருமாளுக்கு திருவாராதனம் விசேஷமான தலிகை இதெல்லாம் ஆகி பெருமாள் தனியா பிராட்டி தனியா இருக்கிறவா ஒரே ஆசனத்துல ஒன்னா சேர்ந்து கை கோத்துண்டு ஏகாந்தத்துல இருக்கா. ஏகாந்தம் அப்படின்னா பெருமாளுடைய உத்திரியத்தையும்
தாயாருடைய புடவை தழுப்பு முடியையும் முடிச்சு போட்டு சேர்த்து சேவை சாதிக்கிறதுன்னு. இது பங்குனி உத்தர மண்டபத்துக்கு எழுந்தருள்றார் பெருமாள் இந்த முதல் ஏகாந்தமாகி. அங்க போய் பெருமாளும் நாச்சியாரும் சேர்த்தில அமர்ந்துட்டு இருக்கா. ரெண்டாம் ஏகாந்தம்னு சொல்லக்கூடியது திருவரங்க செல்வனார்னு சொல்லக்கூடிய செல்வர் சின்ன பெருமாள் இருக்காரு. அவர் ஸ்ரீரங்கம் பெரிய கோவில்ல இருந்து புறப்பட்டு வடதிருக்காவிரின்னு சொல்லக்கூடிய கொள்ளிடத்துல போய் தீர்த்தவாரி கண்டருள்வர் பங்குனி உத்தர ராத்திரி. அந்த தீர்த்தவாரி கண்டருளிட்டு அவர் ஆஸ்தானத்துக்கு வந்து சேர்ந்தா விட்டு சுவாமி ராமானுஜர் வாழ்ந்த காலத்திலே பங்குனி உத்தரத்திலே சேர்த்தி மண்டபத்திலே ஸ்ரீரங்கநாதன் ஸ்ரீரங்கநாச்சியார் சேர்த்தியிலே ஸ்ரீரங்க கத்தியம் சீவைகுண்ட கத்தியம் சரணாகதி கத்தியம்னு சொல்லக்கூடிய கத்திய திரயங்களை அனுசந்தித்தாரே. அந்த கத்திய திரய பாராயண கோஷ்டி நடக்கும். அத பெருமாளும் தாயாரும் திருச்செவி சாத்துவா. அந்த கத்தியத்திரைய சாத்துமறைக்காக ஒரு முறை விசேஷமான தலிகைகள் எல்லாம் சமர்ப்பித்து ஆச்சரியமா கோஷ்டி நடக்கும். இதுக்கு ரெண்டாம் ஏகாந்தம்னு பேரு. மூணாம் ஏகாந்தம்னு சொல்லக்கூடியதுதான் ரொம்ப விசேஷம். இப்போ முழுக்க முழுக்க பெருமாள் தாயாருடைய உற்சவம். முதல் ஏகாந்தம் நம்மாழ்வாருக்கு அனுகிரகம் பண்றது பிரதானம். ரெண்டாம் ஏகாந்தம் செல்வர் தீர்த்தவாரி கண்டருள்றதும் கத்தியத்திரை அனுசந்தானம் பண்ணி பாஷ்யகாருக்கு அனுகிரகம் பண்றதும் ரெண்டாம் ஏகாந்தத்தினுடைய விசேஷம். மூணாம் ஏகாந்தம் தான் தாயாருக்காக பெருமாள் முழுசா இருந்து அனுகிரகம் பண்ணக்கூடியதான வைபவம். பெருமாளுக்கும் தாயாருக்கும் சேர்ந்து 18 ஆவர்த்தி திருமஞ்சனம், 18 செலவேன்னுவா. ஒரு திருமஞ்சனம் முடிஞ்சு இன்னொரு திருமஞ்சனம்னு 18 திருமஞ்சனம் விடிய விடிய நடக்கும். அதெல்லாம் முடிஞ்சா விட்டு விசேஷமான பக்ஷணங்கள் தலிகைகள் எல்லாம் அம்சம் பண்ணப்பட்டு திருவாராதனமாகி சேர்த்தி சேவையெல்லாம் சாதிச்சு லட்சக்கணக்கான பக்தர்களை சேர்த்தியிலே அனுகிரகித்து விட்டு அவர்களுக்கு வேண்டிய வரங்களை பிரதானம் பண்ணிவிட்டு பெருமாளும் பிராட்டியும் அவ சன்னதிக்கு எழுந்துள்ளக்கூடியதான வைபவம். முதல்ல பிராட்டி அவளுடைய சன்னதிக்கு எழுந்துள்ளவா. பிராட்டி சன்னதிக்கு எழுந்தொழினா விட்டு அந்த அடியார்கள் வந்து பெருமாள் எழுந்தருளாம்னு சொன்ன உடனே பெருமாள் வாசல்ல எழுந்தருளி சன்னதிக்கு போய் அங்கே இருந்து பெருமாள் மட்டும் கோரதம்னு சொல்லக்கூடியதான பங்குனி தேர்ல வந்து தேர் உற்சவம் கண்டுருள்வர். இப்படி பெருமாளுடைய பங்குனி பிரம்மோற்சவம் நடக்கிறது. இதுதான் பங்குனி உத்தர சேர்த்தி மகோத்சவம். பெருமாள் பங்குனி உத்தரத்தன்னைக்கு ஏன் தாயார் சன்னதிக்கு எழுந்தருள்றாருன்னு பார்த்தா சில காரணங்கள். பங்குனி உத்தரம்னு சொல்றது ஒரு தாந்திரிக உற்சவம், அதாவது ஏற்பாடு பண்ணப்பட்டதான உற்சவம். பொதுவா உற்சவம்னா பெருமாள் அல்லது ஆழ்வாராச்சாரியாளுடைய நட்சத்திரத்துல ஆரம்பிச்சு 10 நாள் நடக்கும், இல்ல ஆரம்பிச்சு 10ஆம் நாள் முடியும். தீர்த்தவாரி அன்னைக்கு நட்சத்திரம் வர மாதிரி இருக்கும் அல்லது தொடங்குற மாதிரி இருக்கும். நம்பெருமாளுக்கு ரோகிணி நட்சத்திரம். அதனால பங்குனி ரோகிணி அன்னைக்கு இந்த உற்சவம் ஆரம்பமாகி தாயாருடைய திருநட்சத்திரமான உத்தரத்தன்னைக்கு தீர்த்தவாரி ஆறுது. அதாவது பங்குனி உத்தரம் தான் தாயாருடைய அவதாரம். பங்குனி உத்தரத்தன்னைக்கு உற்சவம் முடியும்படியா தாயாருக்கு 10 நாள் உற்சவம் பண்ணணும். அதே மாதிரி பெருமாளுக்கு ஆதி பிரம்மோற்சவம் பெருமாளுடைய நட்சத்திரமான ரோகிணில இருந்து ஆரம்பிச்சு 9 நாள் நடக்கணும். இப்போ இது பெருமாளுக்கும் தாயாருக்கும் சேர்ந்து ஒரே உற்சவமா நடக்கிறது. ஏன்னா தாயார் படிதாண்டா பத்தினி கோவில விட்டு வெளியில வரமாட்டா. தாயாருக்கு புறப்பாடெல்லாம் கிடையாது, வாகன புறப்பாடெல்லாம் கிடையாது, வீதி புறப்பாடெல்லாம் கிடையாது. அதனால பெருமாளுக்கும் தாயாருக்கும் சேர்ந்தாப்புல உற்சவம் நடக்கணும். பெருமாள் பிறந்த நாள்ல இருந்து ஆரம்பிச்சு 9 நாள் உற்சவம், தாயார் பிறந்த நாள் அன்னைக்கு தீர்த்தவாரி வரும்படியா உற்சவம்னு ரெண்டும் சேர்ந்து இந்த பங்குனி உற்சவம் நடக்கிறது. அதனுடைய கொண்டாட்டமா உற்சவம் முடியக்கூடிய பங்குனி மாசம் உத்திர நட்சத்திரம் தாயாருடைய திருநட்சத்திரத்து அன்னைக்கு பெருமாள் தாயார் சன்னதிக்கு எழுந்தருளி தாயாரோடு கூட திருமஞ்சனம் சேர்த்தி எல்லாம் கண்டருளி பெருமாள் பிராட்டி 2 பேருடைய உற்சவமாக இந்த உற்சவம் நடக்கிறபடினாலதான் இந்த சேர்த்தியிலே ஸ்ரீபாஷ்யகாரர் கத்தியத்திரயம் அனுசந்தானம் பண்ணினார், சரணாகதி பண்ணி நமக்கெல்லாம் அனுகிரகம் பண்ணினார்னு சொல்லக்கூடியதான வைபவம் ஜெகத் பிரசித்தியாக இருந்து கொண்டிருக்கிறது. இப்பேற்பட்டதான பிரணய கலக மகோத்சவத்தை ஆகம விதிப்படியும் கோவில்கள்ல பண்ண வேண்டும் அப்படின்னு ஆகமத்திலையும் இருக்கு. ஆகமத்துல இருக்கிற விஷயத்தையும் பண்ணணும். பிராட்டி உற்சவமும் நடக்கணும், பெருமாள் உற்சவம் நடக்கணும், நம்மாழ்வாருக்கு அனுகிரகமானோ தீர்த்தவாரியாகி உற்சவ பூர்த்தியானோ ஸ்ரீபாஷ்யகாரருடைய கத்தியத்திரை அனுசந்தானம் பண்ணணும். இப்படின்னு பல கோரிக்கைகளோடு கூட ஒரே உற்சவமாக நடக்கக்கூடிய உற்சவம் இந்த பங்குனி உத்தரம் ஸ்ரீரங்கநாச்சியார் நம்பெருமாள் சேர்த்தின்னு சொல்லக்கூடிய ஆச்சரியமான மகோத்சவம். விடிய விடிய பெருமாளையும் பிராட்டியும் சேர்த்தியில சேவிக்கக்கூடியதான ஒரு வைபவம் ஏற்படும். அதை எல்லோரும் அனுபவிக்க வேண்டுமாக பிரார்த்தித்துக் கொண்டு ஸ்ரீரங்கநாதன் ஸ்ரீரங்கநாயகியினுடைய அனுகிரகத்தினாலே நமக்கு சர்வாபீஷ்டங்களும் பூர்த்தியாகுமாறு பிரார்த்தித்துக் கொண்டு அமைகிறேன். கொண்டல் வண்ணனை கோவலனாய் வெண்ணையுண்டவாயன் என் உள்ளம் கவர்ந்தானை அண்டர்கோன் அணியரங்கன் என் அமுதினை கண்ட கண்கள் மற்றொன்றினை காணாவே சீரார் தூப்புள் திருவேங்கடமுடையான் திருவடிகளே சரணம்.